பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுடைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். எங்கள் மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காக நமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தினுடைய 2ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதிக்காக நமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உண்மை நாங்கள் துதிக்க, உண்மை ஆராதிக்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள நீர் எங்களை பழக்குவிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் உமக்கு ஆண்டவரே பிரியமானவற்றை செய்ய நீர் எங்களை அப்பா வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய மாறாத கிருபையும் பிரசனமும் இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக சுவாமி. நாங்கள் உம்முடையவர்களாக வாழும்படிக்கு நீர் எங்களை வழிநடத்தும். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை பலப்படுத்தும். மது வசனம் சத்தியம் தகப்படே, மது வசனத்திற்குள்ளா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்கிறார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளிலே நாம் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம், சரிங்களா, குணாதிசய ஸ்டடி இந்த நாளிலே நாம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒரு குறிப்பிட்ட நியாயாதிபதியை குறித்து இந்த நாளிலே நாம சிந்திக்க இருக்கிறோம். அடுத்தவர்கள் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இங்கே ஒரு விசுவாச பட்டியலை நம்ம பார்க்க முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசிகளுடைய பட்டியல் முதற்கொண்டு விசுவாசத்தினாலே காரியங்களை ஜெயித்தவர்களுடைய பட்டியலை நம்ம இங்க பார்க்க முடியும். அதுல ஒரு குறிப்பிட்ட வசனத்துல நம்ம நியாயாதிபதிகளை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். என்ன வாசிக்கிறோங்க? விசுவாசத்தினாலே நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா போன்ற தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இங்க நியாயாதிபதிகளுடைய பெயர்களை நம்ம பார்க்க முடியும். கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா. இப்படி சொல்லும் போதே நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா சில காரியங்களை நினைவு கூர்ந்திருக்கணும். கிதியோனுடைய வாழ்க்கை வரலாறு என்னங்க? கிதியோன் யாருங்க? கிதியோன் மீதியானியுடைய கையிலிருந்து இஸ்ரவேலர்களை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். எப்தா இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த காலத்துல யோசுவாவுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் தங்களுடைய காணி ஆட்சியிலே அவர்கள் குடியிருக்கும் பொழுது அவர்களுக்கு அநேக எதிரிகளினாலே உபத்திரவங்கள் இருந்து கொண்டே இருந்தது. சரிங்களா? அதுல முக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டா பெலிஸ்தியர்கள், அம்மோனியர்கள், இந்த மோவாபியர்கள், அப்புறம் மீதியானியர்கள். இந்த மாதிரி எதிரிகள்னால அவங்களுக்கு என்ன ஆயிட்டே இருந்ததுங்க? எப்பொழுதுமே ஒரு படையெடுப்பாங்க, தாக்குதல் பண்ணுவாங்க, இவங்களுடைய வயநிலங்களை அழிச்சிருவாங்க. ஏதோ ஒரு விதத்துல இவர்களை குறைவுபடுத்த வேண்டும், இஸ்ரவேலர்கள் நன்றா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? படையெடுத்து தாக்குதல் எடுத்து இந்த ஜனங்களை துன்புறுத்தி கொண்டே இருப்பாங்க. அப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அவர்களை அந்த உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். ரட்சித்து அவங்க வழி நடத்தி வருவாங்க. ஒவ்வொரு நியாயாதிபதியிலும் 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் வழி நடத்துவாங்க. அப்புறம் அந்த ஜனங்கள் அமைதியா இருப்பாங்க. திரும்பவும் என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு விரோதமா முரட்டாட்டம் செய்வாங்க. மறுபடியும் ஆண்டவர் அவங்களை எதிரிகளை அனுமதிப்பார். திரும்பவும் என்ன பண்ணுவாங்க? உபத்திரவத்துக்குள்ளாக, அடிமைத்தனத்துக்குள்ளாக போகும்போது மறுபடியும் கூக்குரல் இடுவாங்க. இது ஒரு ரொட்டீனா அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். நியாயாதிபதிகளுடைய காலத்துல, ராஜாக்களுடைய காலங்கள்ல இதை நம்ம திரும்ப திரும்ப இந்த விஷயம் நடக்கிறதை பார்க்க முடியும். இந்த சம்பவம் எதை நமக்கு எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கிறது என்பதை முதல்ல நம்ம சிந்தித்துக் கொள்ளணும். நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நாம் மீண்டும் மீண்டும் என்ன செய்யக்கூடாதுங்க? கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற ஒரு காரியத்திற்குள்ளாக மீண்டும் மீண்டும் நம்மை போய் சேர்த்து கொள்ள கூடாது. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நம்மை அழைக்கிறார், நம்மை விடுவிக்கிறார். நாம் கூக்குரலிடும் போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆனா மறுபடியும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மறுபடியும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து விடக்கூடாது. சில காலங்கள் வரை தேவன் நம்மிடத்துல பொறுமை காக்கிறார். அதன் பிறகு என்ன பண்றாரு தெரியுங்களா? அநேக தண்டனைகளை தேவன் அனுமதித்து அதன் மூலமாக நாம் மனம் திரும்பும்படிக்கு ஏதாவது ஒரு கிரியை செய்வதற்கு அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு. இதைதான் நம்ம நியாயாதிபதியுடைய காலங்கள்ல பார்க்க முடியும். சரிங்களா? கிதியோன், எப்தான்னு சொன்னா என்ன ஞாபகம் விடுங்க? எப்தா தவறான ஒரு பொருத்தனை பண்ணி தன்னுடைய மகளை கொண்டே பலியிட்ட ஒரு மனிதனாக நம்ம எப்தாவை பார்க்கிறோம். கிதியோன், எப்தா, பாராக்குன்னா என்ன ஞாபகம் இருக்குங்க? பாராக்குன்னா
தெபோராள் ஞாபகம், பாராக்கும் தெபோராலும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, யுத்தம் பண்ணி மேற்கொள்ளுகிறாங்க. அதுல இன்னொரு நியாயாதிபதியாக சிம்சோன் அறியப்படுகிறார். இந்த நாளிலே நாம் சிம்சோனை குறித்து நாம் என்ன பண்ண போறோம், சிந்திக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை 4 அதிகாரங்களிலே நாம் சிம்சோனை குறித்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? யாரை குறித்து பாக்குறோம் இப்ப நம்ம? சிம்சோன். சத்தமா சொல்லுங்க, சிம்சோன். நான் மட்டும்தான் சத்தமா பேசிட்டு இருக்கிறேன், சத்தமா சொல்லுங்க, சிம்சோன். ஆங்கிலத்துல சாம்சன் சொல்லுவாங்க, சிம்சோன். சரிங்களா? இந்த நாள்ல நம்ம பார்க்க போறது ஒரு பைபிள் ஸ்டடி. சோ இந்த 4 அதிகாரங்களையுமே நம்ம முடிந்த அளவு நம்ம சுருக்கமாக நம்ம சிந்திக்கலாம். 13 16 வரைக்கும் இந்த 4 அதிகாரங்கள் சிம்சோனை பற்றிய சத்தியங்களை, சிம்சோனை பற்றிய காரியங்களை நமக்கு எடுத்துரைக்குது. சரிங்களா? இந்த 4 அதிகாரம் முடியும் பொழுது நாம சிம்சோனை பற்றி அநேக காரியங்களை கற்றறிந்திருக்க வேண்டும். சரிங்களா? சோ சிம்சோன்னா என்னெல்லாம் ஞாபகம் வரும் நமக்கு? சிம்சோன் சொன்னா அப்ப யாருமே பைபிள் படிக்கிறது இல்ல வீட்டுல, இல்லைங்களா? வீட்டுல பைபிள் படிச்சா இது மாதிரி நம்ம கேட்கும் போது சில காரியங்கள் நமக்கு நினைவுக்கு நிச்சயமா வரணும். என்னங்க? பலசாலி, வெரி குட், பலசாலி, எக்ஸ்ட்ராடினரி பவர், இல்லையா? அவ ஒரு மிகப்பெரிய பலசாலி. எவ்வளவு பெரிய பலசாலிங்கிறத நம்ம தியானிக்கலாம். வேற என்ன ஞாபகம் வருதுங்க சிம்சோன் சொன்னா? சரி, அப்ப பிரசங்கத்தை முடிச்சுட்டு நான் திருப்பி கேட்பேன், அப்ப நீங்க சொல்லணும். சரிங்களா? கண்டிப்பா நான் கேட்பேன். சிம்சோன் சொன்னா என்னவெல்லாம் ஞாபகம் வருதுன்னு இனி கேட்போம். ஏன்னா அந்த பைபிள் ஸ்டடியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் நான் எடுக்க போறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். சரிங்களா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 14, 15, 16 இந்த 4 அதிகாரங்கள்ல சிம்சோனை பற்றின காரியங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த 4 அதிகாரங்களையும் 4 தலைப்புகளின் கீழாக நம்ம மனப்பாடமா வச்சுக்கிறதுக்காக 4 அதிகாரங்களையும் 4 தலைப்புகளின் கீழே நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? எப்பவுமே என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எழுதணும். படிக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணணுங்க, கண்டிப்பாக ஒரு நோட்டு புத்தகம் பேனா கொண்டு வந்திருக்கணும். இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு இல்லையா, பைபிள் டெஸ்ட் கொண்டு வந்திருப்பீங்களா? எடுத்துக்கொள்ளுங்க. யார் எடுத்தாலுமே, யார் பிரசங்கம் பண்ணாலும் நோட்ஸ் எழுதி பழகணும். சரிங்களா? முக்கியமான கருத்துக்களை எல்லாம் நோட் பண்ணி பழகணும். ஓகே, இப்ப நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல நம்ம துவங்குகிறோம். நியாயாதிபதியாகிய சிம்சோனுடைய துவக்கம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். முதல் தலைப்பு ஆவியில் துவக்கம். முதல் தலைப்பு என்னங்க? ஆவியில் துவக்கம். இன்னைக்கு நம்ம யார பத்தி சிந்திக்கிறோம்? நியாயாதிபதி ஆகிய சிம்சோன். நியாயாதிபதினா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம், இல்லைங்களா? இந்த ஜனங்களை ஆளுகை செய்யும்படிக்கு, இஸ்ரவேலர்களை எதிரிகளுடைய கையிலிருந்து விடுதலை செய்யும்படி, காப்பாற்றும்படி, ரட்சிக்கும்படிக்கு கடவுள் என்ன பண்ணுகிறாரு? நியாயாதிபதிகளை கடவுளாகவே ஏற்படுத்தி கடவுளாகவே எழுப்பி வைக்கிறார். சரிங்களா? இப்ப அந்த 13ஆம் அதிகாரத்துல முதல் தலைப்பு ஆவியிலே துவக்கம். எபிரேயர் 11:32 நாம் வாசித்தோம். விசுவாச பட்டியல்ல சிம்சோன் வராரு. சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு ஓரளவு தெரியும். சிம்சோன் ரொம்ப பெரிய பலசாலியா இருந்தாரு. ஆனால் தெலிலால் என்கிற ஒரு பெண்ணின் மூலமாக அவர் என்ன பண்றாரு? மரணத்தை அவர் தழுவுகிறாரு. ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அப்போ அவருக்கு விசுவாசமே இல்லையா? ஆண்டவர் அவர் கொடுத்த பணி அவர் செய்யலையா? இந்த மாதிரி நமக்கு சில கேள்விகள் இருக்கும், இல்லைங்களா? அதற்கு தீர்வாக நம்ம இந்த பகுதியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்போ அவருக்கு உண்மையிலே விசுவாசம் இல்லைன்னா அவர் எங்க வந்திருக்க மாட்டாரு, விசுவாச பட்டியல்ல இடம்பெற்று இருக்க மாட்டாரு. கரெக்டுங்களா? அப்ப சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம எப்படிப்பட்ட விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும், எதன் மூலமாக கர்த்தர் சிம்சோனின் வாழ்க்கையிலிருந்து என்னை கற்றுக்கொள்ள எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை குறித்து இந்த நாள்ல நம்ம சிந்திக்க இருக்கணும். சரிங்களா? கவனமா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல நான் முதல்ல சொன்னேன், இவர் எப்படிப்பட்ட துவக்கத்தை துவங்குறாரு? ஆவியில துவங்குகிறார். கடைசி வசனத்தை வாசிங்களா, 25ஆம் வசனத்தை. அவன் சோராவுக்கும் எஸ்தாலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். யாரின்னு கேட்டா 24ஆம் வசனத்துல, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப சிம்சோனுடைய முதல் அறிமுகம் 24ஆம் வசனத்துல நம்ம காண்கிறோம். சரிங்களா? சிம்சோனை பற்றிய முதல் அறிமுகம் என்ன சொல்றாங்க? இப்பதான் அந்த பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க? சிம்சோன் என்று பெயர் வைக்கிறாங்க. அங்க நம்ம உடனடியாக நம்ம பார்க்கிறோம், அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சில வேளைகள்ல கர்த்தர் அவர் தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளை, அவர் தெரிந்து கொள்ளுகிற ஒரு குமாரனையோ குமாரத்தையோ கர்த்தர் யாரை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறாரோ எந்த காரணமும் இல்லை. பின் நாட்கள் அவங்க வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம். ஆனா முதலாவது தேவன் ஒவ்வொருவரையுமே என்ன நினைக்கிறாருங்க? ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
இதுதான் நம்ம முதல்ல சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்த முதல் காரியமாக நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஈவன் நம்ம வாழ்க்கையில நிறைய குறைகள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், அதை எல்லாவற்றையும் கடந்து நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பனாக அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு அவர் எப்பொழுதுமே ஆயத்தமுள்ளவரா இருக்கிறார். கடவுள் முதல்ல என்ன பண்ணாருங்க, சிம்சோனை ஆசீர்வதித்தார். 2வது வசனத்துல நம்ம கடைசி வசனத்துல பார்த்தோம், அவனை கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். அப்ப சிம்சோனுடைய முதல் துவக்கமே எப்படிதான் துவங்குறாருங்க, ஆவியிலே துவக்கம். சரிங்களா? ஆவியானவருடைய பலத்தினால தன்னுடைய வாழ்க்கைய, அதாவது ஒரு வாலிப வயது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா வளர்த்தி இருப்பாங்க இல்லைங்களா, நல்லது கெட்டது சொல்லி கொடுத்துருப்பாங்க, வசனங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. சின்ன பையன்ல இருந்து அவர் என்ன பண்ணிருப்பாருங்க, அந்த கூடாரத்துக்கு போயிட்டு வந்திருப்பாரு, அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்திருப்பாரு. முதல் துவக்கமாக அந்த 13ஆம் அதிகாரத்துல நம்ம சிம்சோனை பற்றி என்ன பார்க்கிறோம், ஆவியில துவக்கிறாரு. அப்ப ஆவியில துவக்கிறதுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பாக்குறோம் இல்லைங்களா. கர்த்தர் சிம்சோனை ஆசீர்வதித்தார் எடுத்தவனே பாக்குறோம் இல்லையா. இந்த ஆசீர்வாதம் எப்படி சிம்சோனுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா, அவனுடைய பெற்றோர்கள். யாருங்க காரணம், அவனுடைய பெற்றோர்கள். உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, அல்லது நாம் நம்முடைய தாய் தகப்பன்மார் தேவனுக்கு பயந்தவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, கடவுளுக்கு பயந்து நடப்பதற்கு தங்களை விட்டு கொடுக்கும் பொழுது மெய்யாகவே அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வருங்க, அந்த பிள்ளைகளுக்கு வரும். அதுல மாற்று கருத்தே இல்லை. கட்டாயமாக அந்த பிள்ளைகளுக்கு வரும். அடுத்த தலைமுறைகளுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்கிறார். சங்கீதம்ல நாம் வாசிக்கிறோம், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது எப்படி இருக்குமாமா, ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இன்னைக்கு நாம ஒரு ஒத்த ஆளா எல்லா வீட்டுல போராடிட்டு இருக்கலாம், எப்படியாவது நான் கடவுளை பிடிச்சுக்கணும், என் குடும்ப கடவுளை பிடிச்சுக்கணும், எப்படியாவது கர்த்தரை அறிந்து கொள்ளணும்னு போராடிட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஒரு தாகத்தை தேவன் பார்க்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவர்கள் மூலமாக தேவன் அடுத்தடுத்த சந்ததி என்ன பண்றாருங்க, ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தமக்கென தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். மாற்றுக்கிறதே இல்லை. இந்த ஆசீர்வாதம் சிம்சோனுக்கு எப்படி வந்ததுன்னு என்று பார்க்கும்போது, அது நிச்சயமாக அவருடைய பெற்றோர்கள் மூலமாக தான் அந்த ரூட்டே அதுல இருந்துதான் வருது. ஏன்னா கர்த்தர் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு காரணமே இல்லைங்க. இங்க பாருங்களேன், இந்த பகுதியில கூட நம்ம பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களை வாசிங்க. நியாயாதிபதிகள் 13:1-2 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் 1ஆம் வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு என்ன பண்றாங்க, பொல்லாப்பை செய்கிறார்கள். கடவுள் என்ன பண்றாரு, 40 வருஷம் பெலிஸ்தியருடைய கையில என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கிறார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான். சரிங்களா? இவங்க ஏதாவது பண்ணுவாங்க, கடவுள் எதிரிகள் இடத்துல என்ன பண்ணுவாரு, ஒப்பு கொடுத்துருவார். இப்ப அவங்களை காப்பாற்றணும்னு தேவன் நினைக்கிறாரு. யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னு பாருங்க. யாரை தேர்ந்தெடுக்கிறாரு, தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா. தேவன் எப்படி தேர்ந்தாருங்க, யாரை வேண்டுமானாலும் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட முடியும். சரிங்களா? தேவன் யோசேப்பு வம்சத்துலதான் வரணும், யூதா வம்சத்துலதான் நான் யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுப்பேன், அப்படி இல்லை. கடவுளுடைய இரக்கமும் கிருபையும் எல்லாருக்கும் உண்டு. தான் வம்சத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை தேவன் தேர்ந்தெடுத்துக்கிறார். அவன் பேர் மனோவா. அவனுக்கும் அவன் மனைவிக்கும் பிள்ளை இல்லை, அவள் மலடியா இருந்தாலும் மனைவின்னு வசனம் ஆரம்பிக்குது. இப்படித்தான் அந்த குடும்பத்தை பற்றின துவக்கம் ஆரம்பிக்குது. ஆனா அந்த துவக்கம் அற்பமானதாய் தெரிந்தாலும் அது அப்படி இல்லை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை, மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு தான் வச்சிருந்தார். அது சுத்தி இருந்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் 2ஆம் வசனத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 2ஆம் வசனத்தை, அவங்களுக்கு குழந்தை இல்ல, பிள்ளை பெறாத மலடி அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா கடவுள் எப்படி பார்ப்பாரு தெரியுங்களா, அப்படி பார்க்க மாட்டாரு. நான் நினைக்க போகிற என்னுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கான ஒரு பிள்ளை எங்க வந்து பிறக்க போகுது, இந்த குடும்பத்துலதான் வந்து பிறக்க போகுது. அப்ப தேவன், நாம பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம வாசிக்க முடியும், தேவன் தனிப்பட்ட விதத்துல அவருடைய சித்தத்தை செய்வதற்காக யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, எந்தெந்த குடும்பங்களை எல்லாம் தெரிந்து கொண்டாரோ, அங்க ஒரு தாமதத்தை கொடுத்து அவங்க ஒரு குழந்தையை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். நம்ம வாசிப்போம், எப்பொழுதுமே தாமதங்கள் தேவனுடைய அற்புதங்கள்லதான் என்ன ஆகும், போய் முடிவடை. இட் டேக்ஸ் சம் டைம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி, கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு யாரு அவருக்கு சொன்னது, ஸ்திரீக்கு யார் சொன்னது, கர்த்தருடைய தூதனானவர். யாருங்களம்மா, கர்த்தருடைய தூதனானவர்.
எல்லாரும் அந்த குடும்பத்தை குறைவாய் பார்த்து கொண்டு இருக்கும்போது, அற்பமாய் பார்த்து கொண்டு இருக்கும்போது, அந்த குடும்பத்தை, அந்த ஊர்ல எத்தனையோ குடும்பம் இருந்திருக்கும், அந்த தான் வம்சத்துல எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களையெல்லாம் கடவுள் சந்திக்கல. யார் அற்பமா எண்ணப்பட்டார்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கு நேரடியாக கர்த்தரே போய் சென்று தரிசனமாகிறார். கர்த்தருடைய தூதனானவர் என்பது சொல்லுது யாரை குறிக்குதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நேரடியாக கர்த்தர் போய் தரிசனமாகிறார். அந்த மகளை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் குமாரனை கொடுப்பேன். அடுத்த வசனம் சொல்றாரு, 5 வசனத்துல, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி பரலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இப்ப நேராக அந்த குடும்பத்தை தேவன் சந்தித்து ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். அந்த குமாரன் இப்படிதான் நீ வளர்த்தணும். நீ திராட்சை ரசமும் மதுவும் நீ குடிக்க கூடாது. குழந்தை வயிற்றுல உருவாகும் போது இருந்தே நீ என்ன பண்ணணும்? குடிக்க கூடாது. ஏன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? நஸ்ரேய விரதமுடைய ஒரு பையனா இருக்கணும். அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு, நீங்க எல்லாரும் கூக்குரல் இட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா, யார் இதுல இருந்து எங்களை காப்பாத்துவாங்கன்னு, அந்த விடுதலையை கொடுப்பதற்காக அந்த குமாரனை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன். நேரடியாக கர்த்தரே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்ப சிம்சோனுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? மற்ற எல்லா நியாயாதிபதிகளுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய சிறப்பு சிம்சோனுக்கு என்னன்னா, அவன் பிறக்கும் போதே அவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாக, ஆவியிலே நிரப்பப்பட்டவனாக, தேவன் அவனை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பிள்ளையா பிறகுறான். மற்ற நியாயாதிபதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவர் போய் அவங்களை சந்திப்பாரு. சரிங்களா? பாராக், எப்தா, கிதியோன் இவங்கெல்லாம் அவங்க வளர்ந்த நல்லா வாலிப விருப்பத்துல அவங்க ஒரு ஆட்களாக அவங்க இருக்கும் பொழுது தேவன் அவர்களை போய் என்ன பண்ணுவாரு? சந்திப்பாரு. கிதியோன் ஆண்டவர் எங்க சந்திச்சாருங்க? கோதுமைய அவன் புடமிடுகிற சமயத்துல போய் சந்திச்சாரு. அந்த சமயம் வரைக்கும் அவனுக்கு தெரியாது கடவுள் என்னை தேர்ந்தெடுப்பாருங்கிறது கிதியோனுக்கு தெரியாது. ஆனா சிம்சோன் என்கிற நியாயாதிபதிக்கு மாட்டம் ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறக்கும் போதே அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அவன் ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவன் அவன் தலையின் மேல சவரகன் கத்தி பகலாக கூடாதுங்கிறத அடையாளமா வச்சு அவனை பிறக்க செய்திருக்கிறாரு. சில வேளைகள்ல ஸ்பெஷலான ஒரு குழந்தைங்க இப்படிதான் பிறக்கும். கொஞ்சம் தாமதமா தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடற்கென்றே அந்த குழந்தை என்ன பண்ணுங்க? உருவாகுங்க அந்த தாயுடைய கர்ப்பத்துல. அதனாலதான் ஆண்டவர் அந்த தாய்க்கும் சேர்ந்து சில கட்டளைகளை கொடுக்கிறார். அடுத்து இந்த சம்பவம் என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த ஸ்திரீ போய் தன் புருஷன் இடத்துல சொல்றான். எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியாது, நீங்க அப்படியே தியானிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு மனுஷரே தேவனுடைய மனுஷங்கிட்ட வந்தாரு, எனக்கு சொன்னாரு, அவருடைய ரூபம் மகா பயங்கரமா இருந்தது, அவர் எங்கிருந்து வந்தாரு நான் கேட்கவும் இல்லை, அவருடைய நாமத்தை நான் கேட்கவும் இல்லை, அவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நஸ்ரேனா வளர்த்தணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த ஸ்திரீ சொல்றாங்க. தன் கணவன் இடத்துல மனோவா இடத்துல போய் சொல்றாங்க. அவருடைய சிம்சோனுடைய அப்பா பேர் என்னது? மனோவா. அம்மா பேர் இங்க கொடுக்கப்படாது. 8ஆம் வசனத்துல என்ன நடக்குது தெரியுங்களா? 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். உண்மையாக ஒரு காட்சி அவங்க பாக்குறாங்க. தன் கணவன் இடத்துல போய் சொல்லும் போது முதல்ல அந்த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது எப்படி நான் சொல்றேன். மனோவா விசுவாசம் உள்ள ஒரு தகப்பனா இருக்கிறதா நம்ம இங்க பார்க்கிறோம். முதல்ல மனோவா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? விசுவாசம் உள்ளவராக. ஒரு வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வரும்போது சந்தேகப்படாம அவர் பார்க்கல, அவங்க மனைவிதான் அந்த காட்சியை பாக்குறாங்க. ஆனா அவர் மனைவி சொல்லுவதை கேட்டு விசுவாசிக்கிறாரு முதல்ல. ஏன்னா விசுவாசிக்காத ஒரு மனிதனால என்ன பண்ண முடியாது? தேவனிடத்துல போய் ஜெபிக்க முடியாது. விசுவாசிக்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறாரு. அவங்க மனைவி விசுவாசிக்கிறாங்க. அவங்களோட பெற்றோர்கள், சிம்சோனுடைய பெற்றோரை நம்ம பார்க்கிறோம், அவங்க விசுவாசம் உள்ள ஒரு பெற்றோரா இருக்கிறாங்க. அதனாலதான் சொன்னேன், மற்ற எந்த நியாயாதிபதிக்கும் இல்லாத பல சிறப்புகள் சிம்சோனுக்கு அவனுக்கு இயல்பாவே கிடைச்சது, பிறப்புலயே அவனுக்கு கிடைச்சது. ஏன்னா அவங்க பெற்றோர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? விசுவாசம் உள்ள பெற்றோரா இருக்கிறாங்க, ஜெபிக்கக்கூடிய ஒரு பெற்றோரா இருக்கிறாங்க. இங்க மனோவா போய் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்துல என்ன பண்ணுங்க, அந்த செய்தியை எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க என்னன்னா அந்த குழந்தைக்காக பண்ணணும்னு எங்களுக்கு கற்பித்து கொடுங்கன்னு சொல்லி மறுபடியும் ஜெபிக்கிறாரு. தேவன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? 9ஆம் வசனத்துல முதல் பகுதி வாசிங்க. தேவன் என்ன பண்ணாரு? அவ்வளவுதான். தேவன் என்ன பண்ணாரா? மனோவாவுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தாரு. சாதாரண விஷயம் இல்லைங்க. எவ்வளவு திட்டமும் தெளிவுமா மனோவாவுடைய ஜபத்துக்கு தேவன் செவி கொடுத்தது அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த தாய் தகப்பன்மார் ஒருவேளை கல்யாணமான புதுசுல எத்தனையோ பேர் ஜெபிச்சிருப்பாங்க, ஆண்டவரிடத்துல குழந்தைக்காக ஜெபிச்சிருப்பாங்க. ஒரு சில காலங்கள் போனதுக்கு அப்புறம் அவங்க ஒருவேளை மறந்துட்டாங்களா என்ன நமக்கு தெரியல. ஆனா
இப்போ ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்த உடனே 2 பேரும் கீழ்ப்படுகிறாங்க, விட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா கடவுள் ஒரு குமாரனை கொடுப்பேன்னு மட்டும் சொல்லல, என்ன சொல்றாரு, சில கட்டளைகளையும் கொடுக்கிறாரு. நீ திராட்சரசமும் மதுவும் குடிக்க கூடாது. அந்த குழந்தை பிறந்த உடனே அவனோட தலையில என்ன பண்ணக்கூடாது, சவரகன் கத்தி படவே கூடாது. அவன் நஸ்ரேய விரதம் இருக்கணும்னு கொடுத்த உடனே இவங்க 2 பேரும் விசுவாசிக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்படுறாங்க, கர்த்தரோட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஜெபித்து இன்னும் அந்த குழந்தை எப்படி நாங்க வளர்த்தணும்னு ஆண்டவரிடத்துல போய் விசாரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, அந்த இருதயம் உள்ள கீழ்ப்படுதல் உள்ள இருதயம் உள்ளவர்களுடைய ஜெபத்தை தேவன் என்ன பண்ணுவாருங்க, அங்கீகரிப்பார். தேவன் மனோவாவுக்கு செவி கொடுத்தார். இந்த மாதிரி ரொம்ப குறுகிய வசனங்களை தான் நீங்க பார்க்க முடியும். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவன் மனோவா வசனத்துக்கு ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். இந்த மாதிரி பைபிள் முழுக்க பாத்தீங்கன்னா ஆங்காங்கே சில பேருடைய கண்ணீரை தேவன் கண்டதான அங்க அழகாக வேதம் சித்தரிக்கிறது. அப்புறம் என்ன பண்ணாருங்க ஆண்டவர், செவி கொடுத்தாருன்னா அதை எப்படி ஆக்ஷன்ல காட்டுறாரு, மறுபடியும் வந்து சந்திக்கிறாரு. மறுபடியும் அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது 9ஆம் வசனம், கர்த்தருடைய தூதரானவர் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு கூட இருக்கவில்லை. ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறாருன்னு நமக்கு தெரியல. முதல் தடவையும் அவள் தனியா இருக்கும்போது வந்தாரு, 2ஆம் முறையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஸ்திரீயை மட்டும் சந்திக்கும்படியாக வந்தாரு. அவள் புருஷன் கூட இல்ல, இவ போய் கூட்டிட்டு வரா. இவ போய் என்ன பண்றா, கூட்டிட்டு வரா. அப்ப ஆண்டவர் ஏன் மனோவுக்கு வந்து காட்சி கொடுக்காம ஏன் அந்த ஸ்திரீ கிட்டேயே வராரு அப்படின்னு நமக்கு தெரியல. சில விஷயங்களுக்கு நமக்கு என்ன பண்ண முடியாது, காரணம் கேட்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அவ போய் கூட்டிட்டு வந்த உடனே திருப்பையும் என்ன பண்றாரு மனோவா, 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்தில் வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டார். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை, எப்படி நடத்த வேண்டும் என்பதை கேட்டார். போதுங்க. இப்போ மனோவா என்ன கேட்கிறாரு, அதே காரியத்தை தான் திருப்பி, நான் எதுக்காக உங்க இடத்துல ஜெபித்த ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கும்போது நாங்க எப்படி வளர்த்தணும்னு எங்களுக்கு போதிங்க. அப்ப தேவனுடைய சித்தம்னு ஒண்ணு வெளிப்பட்ட பிறகு அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படியணுங்கிறதுனாலதான் மனோவா என்ன பண்றாருங்க, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். அப்ப அந்த பெற்றோர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு தங்களை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா. தங்கள் வாழ்நாளையும் தங்களுடைய பிள்ளையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்க பயப்படுகிறவர்களா இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவர்களா இருக்கிறாங்க. இவ்வளவு நல்ல ஒரு குடும்பத்திற்குதான் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, விசேஷமுள்ள ஒரு பிள்ளையை கொடுப்பாரு. நல்லா தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நாம பெற்றோர்கள் தேவனுக்கு பயப்படலைன்னு சொன்னா நம்ம பிள்ளையும் கர்த்தருக்குள்ள நம்மளால வழிநடத்த முடியாது. ரொம்ப ரேரா சில பேர் அங்கங்க தேவனால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனா நாம தேவனுக்கு பயப்பட்டு கர்த்தருடைய காரியத்திற்குள்ளாக நம்ம பிள்ளைகளை வழிநடத்தக்கூடியவர்களா இருந்தா சொன்ன அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வருங்க, பிள்ளைகளுக்கு வரும், அடுத்த தலைமுறைக்கு கடந்து வரும். இவ்வளவு குணாதிசயங்கள் இந்த ஸ்திரீயும் இடத்துலயும் அது அவனுடைய புருஷன் இடத்துல இருப்பதை நம்ம பார்க்கிறோம். 13ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதரானவர் மனோவாவை நோக்கி, நான் சொன்ன எல்லாவற்றுக்கும் அவன் எச்சரிக்கையா இருக்கணும். அவன் திராட்சை செடியில் உண்டாகிறது எதையும் சாப்பிடக்கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது, தீட்டானதை புசிக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி அவன் இருந்த அந்த குழந்தை என்ன பண்ணணும், பெற்றெடுக்கணும்னு சொல்றான். அடுத்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதரானவர்கிட்ட மனோவா ஒண்ணு வேண்டிக்கிறார். எல்லாமே சரிதான் ஆண்டவரு, நான் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கொண்டு வந்து உமக்கு பலியிடுறேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட காணிக்கைய ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப இங்க ஒரு குணாதிசயத்தை பார்க்கிறோம், இம்மிடியட்டா தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு குணம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, அதை விசுவாசித்து அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கறது தானே காணிக்க இல்லையா. அது நடந்து முடிச்ச உடனே ஆமா ஆண்டவர் சொன்னாரு கொடுத்தாரு, நான் உடனே ஒரு காணிக்கை செலுத்துறேன், அப்படி இல்லை. மனோவாவும் அவருடைய மனைவியும் எவ்வளவு தூரம் விசுவாசிச்சிருந்தா இம்மிடியட்டா என்ன பண்றாங்க, அதுக்கு நன்றி செலுத்தி ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கொண்டு வந்து தேவனுக்காக காணிக்கை செய்யறாங்க. இது அவர்களுடைய விசுவாசத்தை நேரடியாக பிரதிபலிக்கிறது. தேவன் சொன்னதை அவங்க விசுவாசித்தாங்க, அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதுக்கு நேரடியான ஒரு அர்த்தமா இருக்குது. அவங்க கொண்டு வந்து அந்த பலியை கொடுக்கும் போது, அப்பொழுது மனோவா 14ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உண்மை கனம் பண்ணும்படி உங்களுடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதுக்கு கர்த்தருடைய தூதரானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியதுன்னா அது என்னவா, அதிசயம். ஆண்டவர் முதலாக என்னுடைய நாமம் அதிசயம் யார்கிட்ட சொல்றாரு, மனோவாட்ட சொல்றாரு. அந்த நாமம் என்ன நாமமா, அதிசயம். அப்போ கடவுள் இந்த குடும்பத்தை எப்படி பாக்குறாருன்னு பாரு. கடவுள் இந்த குடும்பத்தை எப்படி பாக்குறாரு, தன்னை வெளிப்படுத்தும்படி, தன்னுடைய நாமம் அதிசயமானது என்பதை வெளிப்படுத்தும்படிக்கு, தன்னுடைய அதிசயமான வல்லமையை காட்டும்படிக்கு அந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறார். எவ்வளவு தூரம் அவங்க தேவனுக்கு பயந்தவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்திருக்கும்.
இல்லைங்களா? தன்னுடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தையும் விளங்க பண்ணுகிறார். அந்த 19ஆம் வசனத்துல பின்பகுதியில பாத்தீங்கன்னா அதிசயம் விளங்கினது. என்ன அதிசயம் விளங்கினது தெரியுங்களா? அவங்க போஜன பலியும் வெள்ளாட்டு குட்டியையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது, அந்த கண்பலையில கத்தருக்கு செலுத்தும் போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க 2 பேர் பார்க்க அந்த அக்கினி என்னாச்சுங்க? மேல போகுது. ஒரு அதிசயம் அங்க தெரியுது. அப்ப 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம கர்த்தரை கண்டோம். மனோவாவுடைய வார்த்தைகளை பாருங்களா, 22ஆம் வசனம். தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கொண்டவன், சாகவே சாவோம் என்றான். ஏன் தெரியுங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மோசையின் மூலமாக உங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுது நியாயப்பிரமாணம்? ஒருவனும் கர்த்தனை முகத்துக்கு முகமா என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா செத்துருவோம். இது நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மனோவா பயப்படுறாரு. இந்த ஒரு அதிசயம் நடக்குதுன்னா கண்டிப்பா வந்தது யாருதான்? தேவனுடைய தூதனானவர். அப்ப அவரை பார்த்துட்டோமே நம்ம செத்துருவேன் பயப்படும் போது அவர் மனைவி சொல்றா, நம்ம சாவதில்லை, அவர் நம்மளை கொண்டு போடணும்னு சித்தம் இருந்தா 23ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அவருடைய கையில சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் ஏத்துக்க மாட்டாரு. இவரை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவர்களை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார். இப்ப தெரியுதுங்களா ஏன் தூதரான மனைவிட்ட போய் பார்த்தாருன்னு? புத்திசாலியான ஒரு அம்மா, புத்திசாலியான ஒரு அம்மா, குணசாலியான ஒரு அம்மா. அவங்க எப்படி தன் கணவனை வழியை நடத்துறாங்க தெரியுங்களா? கர்த்தருக்குள்ள திடப்படுத்துறாங்க. அதுக்கு பேருதான் என்னதுங்க? குணசாலியான ஒரு தாய். மனோவா பயந்துக்கிறார். 2 பேரும் தான் காட்சியை பாக்குறாங்க. மனோவா பயந்துக்கிறாரு, அவங்க சாக போறோம்னு. ஆனா அவங்க என்ன கரெக்டா சொல்றாங்க பாருங்க. ஏங்க, அவர் நம்ம ஒருவேளை நம்ம சாகணுங்கிறதுக்காக அவர் வந்திருந்தா நம்ம கிட்ட இருக்கிற பலியை அவர் ஏத்திருப்பாரா? நம்ம செலுத்தின பலியை கடவுள் ஏத்திருப்பாரா? அது யாரோ சிஸ்டர்லாம் அவர் போயிருந்திருப்பாரு. அப்ப அவர் பலியே ஏத்துக்கிட்டாரு, நமக்கு காட்சியும் காண்பித்தாரு, நம்ம இடத்துல நம்ம பிள்ளையை பத்தின வாக்கு தத்தத்தையும் கொடுத்தாருன்னா நம்ம எப்படி சாவோம்? சரிதானுங்க? ஆதாமுக்கு இந்த மாதிரி ஒரு மனைவி இருந்திருந்தா நல்லாதான் இருந்திருக்கும் இல்லைங்களா? குணசாலியான ஒரு ஸ்திரீ, கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பம். நான் ஒரு அழகான குடும்பத்தை இந்த பகுதியில என்னால பார்க்க முடியுது. கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பம், தேவனுக்கு பயந்த ஒரு கணவன், தேவனுக்கு பயந்த ஒரு மனைவி. 2 பேரும் விசுவாசிக்கிறாங்க, 2 பேரும் கர்த்தரத்துல ஜெபிக்கிறாங்க, 2 பேரும் கர்த்தரை தரிசிக்கிறாங்க, அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுகிறாங்க, அவருடைய அதிசயத்தை கண்ணார பார்க்கிறாங்க. இந்த குடும்பத்துல ஒரு குறைவு இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா தேவன் என்ன பண்றாரு? அப்படிதான் நடத்துறாரு. ஏன்? அது அவருடைய சித்தம். அவர் ஒரு சித்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. தேவனுக்கு எது ரொம்ப முக்கியமானது தெரியுங்களா? நமக்கு 1000 முக்கியமானது. நமக்கு வீடு கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை செய்யணும், அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சேர்த்து வைக்கணும், இதெல்லாம் நமக்கு முக்கியம். ஆனா கர்த்தருக்கு எது முக்கியங்க? ஆத்துமாக்களை ரட்சிப்பது தேவனுக்கு ரொம்ப முக்கியம். அதற்காக தம் ஒரே பேரான குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆத்துமாக்களுக்காக உழைக்கிறது, ஆதாயம் பண்றது, ஆத்துமாக்களுக்காக வேலை செய்வது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு காரியம். அதற்கு தன்னை விட்டு கொடுக்கிற மனுஷர்கள் மேல தேவன் பிரியமுள்ளவரா இருப்பாரு. மாற்று கருத்தே இல்லை. மற்றவர்களுக்காக பாரப்படுறது, ஜெபிக்கிறது, ஐயோ எல்லாரும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று ஆர்வம் கொள்ளுவது, அதற்காக உழைப்பது, கொடுப்பது, எல்லாற்றிலும் கர்த்தர் பிரியமுள்ளவரா இருக்காரு. அந்த குடும்பத்துல தேவன் என்ன பண்ணுவார்னா தமக்கு பிரியமான ஒண்ணு கொடுப்பாரு, தமக்கு தான் தெரிந்து கொள்ளுகிற விருப்பமுள்ள ஒண்ணு கொடுப்பாரு. இந்த ஜபத்துக்கு பிறகுதான் நம்ம வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அந்த குமாரனுக்கு என்ன பண்றாரு? சிம்சோன்னு பேரு வைக்கிறாங்க. அந்த கர்த்தர் அந்த பையனை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் ஆவியானவர் அவரை என்ன பண்றாரு? ஏவ துவக்கினார். அழகா துவங்கினாங்களா இல்லைங்களா? அப்ப சிம்சோனுடைய அப்பா அம்மா ஸ்டோரி இன்னைக்கு நமக்கு நன்றாக புரிந்தது. நியாயாதிபதிகள் 13 அழகா இந்த குடும்பம் இப்பதான் துவங்குது. இந்த ஆண்டவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில அந்த மகன் இப்பதான் தன் வாழ்க்கையை துவங்குறான். 2ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. 14ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. நியாயாதிபதிகள் 14. நம்மளால என்ன சொன்ன? 4 அதிகாரங்களுக்கு 4 தலைப்புகள் நான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த சிம்சோன் என்ற பெயருடைய சிறப்பு என்னன்னா, சைல்ட் ஆஃப் சன் ஆர் சன் அப்படின்னா சூரியனை போன்றவர் அல்லது சூரியனுடைய குமாரன் அப்படின்னு அதுக்கு பொருள். ஏன் இது எபிரேயத்துடைய பொருள். எதுக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னா, தேவன் ஒரு குழந்தைய கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தையோடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னா அந்த பெயர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? யாக்கோபா இருந்த ஒரு மனுஷனை தேவன் என்னவா மாத்துறாரு? இஸ்ரவேல் அப்படின்னு பேரை மாத்துறாரு. ஆண்டவர் தான் பேர் வைக்கிறார். சரிங்களா? பல இடங்கள்ல ஆண்டவர் பேரை மாத்துறதை நம்ம பார்க்க முடியும். பேதுருவுக்கு ஆண்டவர் பேதுருன்னு பேரை யார் வச்சது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பேர் என்னது? சீமோன். சீமோன் ஆண்டவர் என்னன்னு பேர் வச்சாரு? பேதுருன்னு பேர் வைக்கிறாரு. ஆண்டவர் அர்த்தமுள்ள பெயர்களை அவங்களுக்கு கொடுக்கிறார். எதற்காகனா அவனுடைய பெயரை சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு அது ஞாபகம் வரும், அந்த பணி ஞாபகம் வரணும். எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இதற்கு உரியவனாக, நான் இதற்கு செய்வதற்கு நான் கடமையுள்ளவனா இருக்கிறேங்கிறத ஞாபகம் வரணும். பேதுருன்னு கூப்பிடும் போதெல்லாம் பேதுருக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரணும்? நான் தான் என்னமா இருக்கிறேன், சபைக்கு கல்லா இருக்கிற, என் மேல என்ன பண்ணுவார்? அஸ்திபாரத்தின் மேல தேவன் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு.
அது ஞாபகம் பேதுருவுக்கு. சரிங்களா? இப்ப சிம்சனுடைய பேர் என்னன்னா சூரியனுடைய குமாரன் அல்லது சூரியனை போன்றவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைங்க? ஜெபத்துல வந்த பிள்ளை, தேவனுக்கு பயப்படுற பயத்தினால வந்த பிள்ளை, அதிசயத்தை அவங்க பெற்றோர்களை காண செய்த ஒரு பிள்ளை. சரிங்களா? இவ்வளவு நல்ல பிள்ளைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு வச்சிருக்கிறேன். என்ன தெரியுங்களா? அந்நிய விருப்பம். எழுதிக்கோங்க, அந்நிய விருப்பம். முதல் தலைப்பு என்ன பார்த்தாங்க? ஆவியில துவக்கம். சிம்சனுடைய துவக்கத்தை நம்ம பார்த்தோம், ஆவியில துவங்குறாரு. சரிங்களா? இரண்டாவது அந்நிய விருப்பம்னா தேவையில்லாத, அந்நிய, மற்ற, சரிங்களா, தேவையில்லாத ஒரு விருப்பம். இந்த முதல் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 14 முதல் வசனம், முதல் 2 வசனம். பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, திருநாட்டிலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். 3ஆம் வசனத்தை. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் வித்தேசனம் இல்லாத பெலிஸ்தரில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்தில் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அதாவது 2ஆம் பகுதியா நம்ம பார்க்கிறோம். சிம்சன் வளர்ந்து பெரியவனாயிட்டான், அவன் வாலிப பருவத்துல வந்துட்டான். இப்ப உடனடியாக சிம்சன் ஆவியில பலப்பட்டான்னு நம்ம பார்த்தோம். எவ்வளவு தூரம் பலப்பட்டாங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். உடனடியாக சிம்சனுடைய குணாதிசயத்தை குறித்து வேதம் பதிவு செய்து 14ஆம் அதிகாரத்துல எடுத்த உடனே சிம்சனுடைய காரியம், இது வரைக்கும் அவங்க பெற்றோருடைய காரியம் தான் வந்தது. சரிங்களா? இப்பதான் சிம்சனை பத்தின அறிமுகமே எப்படி இருக்குங்க? அறிமுகமே எப்படி இருக்கு? பெலிஸ்தியர்ல போய் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறதா அவங்களுடைய நோக்கம். யோசிச்சு பாருங்க, அவங்க விருப்பம் என்னது? பெலிஸ்தியவுல திம்னாத்துங்கிறது பெலிஸ்திய பட்டணத்துல இருக்கிற ஒரு ஊரு. அந்த திம்னாத்துல இருக்கிற ஒரு பெண் அப்படின்னா என்ன பண்ணிருக்கிறாரு தலைவர்? ஏற்கனவே அங்க போய் ரவுண்டெல்லாம் அடிச்சு ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்துட்டாரு. சரிங்களா? பார்த்துருக்கிறாரு. அந்த பொண்ணு தனக்கு பிடிச்சிருக்குது, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வீட்டுல வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிற அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க பெற்றோர்கள் முதல்ல என்ன பண்றாங்க? எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க யாருங்க? கர்த்தருக்கு பயந்த ஒரு பெற்றோர். நீ அங்க போய் பெலிஸ்தியர்களுடைய ஒரு பெண்ணை போய், விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெண்ணை போய், குடும்பத்துல இருக்கிற பெண்ணை ஏன் நீ கட்டணும்? நம்ம சொந்தத்துல ஜனத்துல நம்ம சொந்தக்காரங்கள்ல இருக்கிறாங்க இல்லையா, நீ அப்படி பண்ணலாம்லன்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்? இல்ல சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி என்ன சொல்றாங்க? அவள் என் கண்ணுக்கு பிரியமானவளா. யாருங்க? ஒரு பெலிஸ்திய பெண். தேவனுடைய சித்தம் நம்ம மேல இருக்கும் போது நம்ம கண்ணை எங்க வச்சிருக்கணுங்க? கர்த்தர் மேல வச்சிருக்கணும். நம்ம அந்நிய விருப்பத்தின் மேல, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒன்னின் மேல கண்ணு போயிருச்சுன்னா அது பிரியமாதான் தெரியும். எது வரைக்கும் தெரியுங்களா? அதுக்கப்புறம் போய் சங்கிலியில கட்டி சாகிற வரைக்கும் அது எப்படிதான் தெரியும்? சூப்பரா தெரியும், பிரியமானதா தெரியும். தேவனுக்கு பிரியம் இல்லாத எல்லாமே பாருங்க பளபளப்பா இருக்கும். சாலமோன் எழுதுறாரு, பிரசங்கி நீதிமொழிகளை எழுதுறாரு, மதுபானத்தை பார்க்கும் போது அது விரியனை போல தீண்டும், ஆனா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா? பளபளப்பா இருக்கும், ரத்தாம்பர சிவப்பா பளபளப்பா இருக்குன்னு சாலமோன் எழுதுறாரு. பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாமே நமக்கு ரொம்ப இச்சிக்கப்படக்கூடியதாக, நம்ம ஆசை வைக்க கூடியதாக, ஐயோ அடைச்சா அதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், பிடிவாதம் பண்ணக்கூடிய ஒன்றாக தான் தெரியும். சிம்சோன் எதை மறந்துட்டாரு தெரியுங்களா? எதுக்காக கடவுள் என்னை பிறக்க வச்சாரு? என் மேல என்ன நோக்கத்தை கடவுள் வச்சிருக்காரு? எதுக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? நான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்தளவா வாழணும். வாலிப வயது வந்த உடனே உடனடியாக எதை பத்தியுமே யோசிக்கல. சவுலும் இப்படிதான் பண்ணாரு. சவுலை தேவன் ராஜாவா தெரிந்தெடுத்த உடனே அது வரைக்கும் நமக்கு தெரியல. ராஜா வாங்கி வந்தவனே அவன் மனசு என்ன ஆயிருது? தேவனை விட்டு பின்வாங்கி இருமாப்புள்ளதான் வருது. ஆவியில துவங்கின ஒரு மனுஷனுக்கு இம்மிடியட்டா ஒரு அந்நிய விருப்பம் வருது. அவள் என் கண்ணுக்கு பிரியமா இருக்கிறா, அவளைத்தான் நான் கொல்லணும்னு அவங்க அப்பா அம்மாட்ட போய் பேசுறாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அடுத்த வசனத்துல, அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தாரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். என்ன நடக்குதுன்னா, இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு இத ஒரு முகாந்திரம்னா இது ஒரு காரணமா பயன்படுங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப பெலிஸ்தியருடைய பெண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறது கர்த்தருடைய விருப்பமா? இல்ல. தேவனுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கும். நம்ம அதன் வழியே போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை.
நாம அதை தாண்டி வேற வழியில போனாலும் அதன் மூலமாவும் தேவன் என்ன பண்ணுவாரு, நம்மளை வழி நடத்தி அடிச்சு திருத்தி மறுபடியும் என்ன பண்ணுவாரு, கொண்டு வருவார். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இவன் விருப்பத்தை தேவன் பயன்படுத்திக்கிறார். சரி, நீ அங்க போய் எப்படியாவது பெண் எடுக்கணும், நீ பிரயாசப்படுற, அதன் மூலமாவே பெலிஸ்தியர்களை நான் என்ன பண்றேன், அழிக்க போறேன். ஏன்? தேவன் இவனை தேர்ந்தெடுத்ததே எதுக்குதாங்க? பெலிஸ்தியரின் கையிலிருந்து நீங்களாக்கி இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு தான். அதுதான் நோக்கமே. சரி, நான் இதன் மூலமா ஆண்டவர் நான் செயல்படுறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். சரிங்களா? அடுத்து என்ன நடக்குது? 5ஆம் வசனத்துல, அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் பின்தானுக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்திலே ஒரு திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது அங்கே பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. போதுங்க. இப்ப எனக்கு இது சரி, ஓகே, பையன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். வேற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழியே இல்லை, சொல்லி சொல்லி பார்த்திருப்பாங்க, வேண்டாம்ப்பா அந்த பிள்ளை நம்மளுக்கு வேண்டாம்ப்பா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, சொன்னா கேளு, எல்லாம் சொல்லி பார்த்திருப்பாங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆளு அடிச்சானா நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. பயங்கரமான பலசாலி அவரு. சரிங்களா? சரி, அவனோட இஷ்டத்துக்கு சரி செய்வோம், வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் என்ன பண்றாங்க, கூப்பிட்டு போறாங்க. அந்த திம்னாத்துங்கிற ஊரு, அந்த ஊர்லதான் நாம பாத்துட்டு வந்தான், அந்த ஊருக்கே சரி பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லி போறாங்க. சரிங்களா? ஆனா இங்க ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. என்ன தெரியுங்களா? இவர் யாரு தெரியுமா? இவர் சாதாரணமா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாத்திரம் இல்ல, நஸ்ரேய விரதம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். பிறந்தது முதல் கொண்டு தாயின் கர்ப்பத்துல இருந்து என்ன எப்படி இருக்காருங்க, நஸ்ரேய விரதத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அது எனக்கு சுத்தமா மறந்து போனான். அப்ப நஸ்ரேய விரதம்னா என்ன? என்ன ஆகும்? 6ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி இப்போ கர்த்தருக்கு என்று ஒரு நஸ்ரேய விரதம் இருக்கிறேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டாலோ, இல்ல இந்த குழந்தை மாதிரி பிறக்கிறதுல இருந்தே எப்படிதான் இருக்கும், நஸ்ரேய விரதத்துல இருக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணினாலோ, என்னவெல்லாம் செய்யணும்னு மோசே ஆண்டவர் என்ன பண்ணாரு, மோசேயின் மூலமா ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டுல யார் நஸ்ரேய விரதம் இருந்ததுங்க? புதிய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட யோவான் ஸ்நானன்னு என்ன சொல்லுவாங்க, அவரை நஸ்ரேய விரதம் இருந்தவர். இதுல இருக்கிற எல்லாத்தையும் அவர் செஞ்சவர். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவ நஸ்ரேயன்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன பண்ணல, நஸ்ரேய விரதம் இறந்ததுனால அவர் நஸ்ரேயன் இல்ல, அவர் நாசரேயத்திலிருந்து வந்ததுனால அவர் என்னன்னு சொன்னாங்க, நஸ்ரேயன் என்று அறியப்பட்டார். சரிங்களா? 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நஸ்ரேய விரதம் இருந்தா என்ன பண்ணணுங்க? அப்பட்டவன் மதுபானத்தை என்ன பண்ணணும், விளக்கணும். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மதுபானத்தின் காடியை என்ன பண்ணணும், சுத்தமா. திராட்சை செடியோட அங்க பாத்தீங்கன்னா திராட்சை பழம், திராட்சை வற்றலும் கூட சாப்பிடக்கூடாது, திராட்சையும் சாப்பிடக்கூடாதுங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது இல்லைங்களா? திராட்சை பழங்களை கூட என்ன பண்ணக்கூடாதான், சாப்பிடவே கூடாது நஸ்ரேய விரதம் இருக்கிறவன். அடுத்தது, அவன் நஸ்ரேயனா இருக்கும் நாளெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, திராட்சை செடியோட விதை முதல் தோல் வரையில இருக்கிற எதையுமே என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. 5ஆம் வசனத்துல, அவன் நஸ்ரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல படவே கூடாது. சரிங்களா? வசனம், அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போகவே கூடாது. அவனுடைய சொந்த தாய் தகப்பன் மரணம் அடைஞ்சாலும் கூட அவன் அதனால தீட்டுப்படுத்தலாகாது. 8ஆம் வசனத்துல, அவன் நஸ்ரேனா இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். இவ்வளவு கண்டிஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? இது எல்லாத்தையுமே மீறிட்டான். 1 2 இல்ல, எல்லாத்தையுமே மீறிட்டான். எப்படி மீறினா? முதல்ல நஸ்ரேய விரதம் நாம இருக்கிறோங்கிற ஒரு ஒழுக்கத்துக்குள்ள நம்ம வாழணுங்கிற ஒன்றையே சிம்சோன் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். எங்க ஒரு திராட்சை செடியோட விதை கூட அவன் நஸ்ரேய விரதத்துல இருக்கிறவன் சாப்பிடக்கூடாதுன்னா, அந்நிய பெண்ணை போய் திருமணம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீ சாதாரண மனுஷனா இருந்தா பரவாயில்ல, உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு இல்லையா? உன்னை ஆண்டவர் பிறப்பிலேயே தெரிந்தெடுத்து கொண்டாரு. நீ என்ன பண்ணக்கூடாது, மற்ற ஒரு இச்சை உள்ள ஒரு காரியத்தின் மேல, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தின் மேல போகவே கூடாது. உன் விருப்பமே உனக்கு போக கூடாது. அடுத்து என்ன தெரியுங்களா நடக்குது? அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 14ல அவங்க போனாங்க பாத்தீங்களா, திம்னாத்துக்கு தாயும் தகப்பனும் சிம்சோனும் புறப்பட்டு போகும்போது அவர்கள் திம்னாத்து ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த போது, இது வரைக்கும் வராங்க, சத்தமா சொல்லுங்க. எதுக்குன்னா தூங்காம இருக்கதா? எதுக்கு? திராட்சை தோட்டங்கள் வரைக்கும் வராங்க. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, திராட்சை செடியோட விதை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, நஸ்ரேய விரதம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஒருவேளை அவங்க போற வழியில கூட திராட்சை தோட்டம் இருந்திருக்கலாம், அது தவறு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பக்கமே நீ போக கூடாது. இந்த பக்கம் திராட்சை தோட்டம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, நீ அந்த பக்கமே போக கூடாது. அவங்க அது வரைக்கும் வரும்போது என்ன நடக்குதா, கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. ஒருவேளை நீ இந்த பக்கம் வராதடான்னு எச்சரிக்கிறதுக்கு கூட அந்த சிங்கம் வந்துச்சோ என்னமோ நமக்கு தெரியல.
ஒரு பெரிய சிங்கம். நாம இன்னைக்கு ஜூல பாக்குற சிங்கம் எல்லாம் கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சிங்கம். பால சிங்கம்னா இளவயதுள்ள சிங்கம். அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. நம்ம சிம்சோன் கதைய எல்லாம் பார்த்திருப்போம், படங்களா பார்த்திருப்போம் இல்லைங்களா? அதுல காட்டுற சிங்கத்தோட சைஸ் விடவும் கூட அது வலிமை உள்ளதா இருந்திருக்கலாம். 1000 கிலோக்கு மேல அது இருந்திருக்கலாம். சரிங்களா? அப்படி ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் வருது. அப்போ தேவனுக்கு விரோதமா செய்யும் போது ஒரு தடையா கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வராத, ஓடிடு, திம்னாத்துக்கு போகாத, அப்படி கூட அது வந்திருக்கலாம். நான் சும்மா அனுமானத்துலதான் சொல்றேன், உறுதியா சொல்லல. சரிங்களா? அவன் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்கினதுனால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து விடுவது போல என்ன பண்ணிட்டான்? கிழிச்சு போட்டுட்டான். சரிங்களா? ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி. அதுல என்ன இல்லைங்க, ஒரு ஆயுதமும் இல்லை. அப்பனா அவன் கையில இருக்கிற நகத்தை தான் ஒரு ஆயுதமா வச்சு கிழிச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல. லைட்டா கிழிச்சிட்டு பிரிச்சு விட்டாரு போல இருக்குது. ஒரு சிங்கத்தை கொல்ற அளவுக்கு உன்ட்ட வலிமை இருக்குது. அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு மனுஷனா அவனை நம்ம பார்க்க முடியுது. சிங்கத்தை நான் வாசிக்க நேரம் இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணா தெரியுங்களா? அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அதை சொல்லல. அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான். 7ஆம் வசனத்துல அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமா இருந்தாள். திரும்பவும் அந்த வசனம் அப்படியே வருது. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு என்ன பண்ணா? வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலை தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. இப்ப கல்யாணத்துக்கு திரும்பி போறாரு. இப்ப அவருக்கு ஒரு யோசனை வருது. பொண்ணெல்லாம் பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. திரும்பி அந்த ஊருக்கு போகும்போது ஒரு யோசனை வருது. ஆமா, அன்னைக்கு நம்ம வரும்போது என்ன பண்ணோம்? சிங்கத்தை கொண்டு போட்டோமே. அந்த சிங்கம், கொண்டு போட்ட சிங்கத்தோட உடல் அழுகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்திருக்குது இல்லைங்களா? ஏன்னா அப்பதான் அந்த தேனை எடுத்து என்ன பண்ண முடியும்? நாற்றம் இல்லாத ஒரு தேனை எடுத்து நக்கி இருக்க முடியும். சரிங்களா? அப்போ திரும்பி அந்த பக்கம் போகும்போது அந்த செத்த சிங்கத்துக்குள்ள, இவர் கொண்டு போட்ட சிங்கத்துக்குள்ள தேன் கூட்டமும் தேனியும் இருக்குது. என்ன பண்றாருங்க? அதை அவன் தன் கைகளால் எடுத்து சாப்பிட்டு கொண்டே தன் தாயின் இடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். அது எங்கிருந்து எடுத்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப இவன் என்னவெல்லாம் பண்ணிட்டான் பாத்தீங்களா? நசரேய விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? திராட்சை தோட்டல் பக்கமே போயிருக்க கூடாது. செத்த பிரேத தண்டைக்கு பக்கத்திலேயே போகக்கூடாது. இவர் என்ன பண்றாரு? அதுக்குள்ள இருக்கிற தேனை எடுத்து என்ன பண்றாருங்க? சாப்பிடுறாரு. அப்ப எவ்வளவு மனசுல தைரியம் இருக்குன்னு பாரு. கடவுளுக்கு பயப்படுற பயம் கொஞ்சம் கூட மனசுல. ஆனா சரீரத்துல கடவுள் கொடுத்த பலம் இருக்கு. கடவுள் அவனை நிரப்புறாரு. அவனை தேவன் உண்மையிலேயே அவனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா மனசுல என்ன இல்லைங்க? கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை. கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லாத போது உங்களுக்கு எவ்வளவு பலம் இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் உங்க வாழ்க்கையில ஏற்பட போறது இல்லை. அதை எல்லாத்தையும் இழந்துதான் போகும். எதெல்லாம் நமக்கு லாபம் நினைக்கிறோமோ அத்தனையும் இழந்து ஜீரோவாகும். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும். அவன் தகப்பன்மார் என்ன பண்ணாங்க? 10ஆம் வசனத்துல தகப்பன் அந்த பெண்ணும் இருக்கிற இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர்கள் அப்படி செய்வது வழக்கம். இதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். இப்ப ஊருக்கு போயிட்டானா, கல்யாணமும் பண்ணிட்டாங்களா? திம்னாத்துல போய் அந்த பெலிஸ்தியர் ஸ்திரீ என்ன பண்ணிட்டாரு? சிம்சோன் திருமணம் செய்து கொண்டாயிட்டு அங்க எல்லாரும் விருந்து வைக்கிறாங்க. அந்த ஊர் கலாச்சாரமா இருக்கலாம். சரிங்களா? எல்லா வாலிபர்களா ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்க? புதுப்பான தம்பதிகளுக்காக வர்றாங்க. அந்த சிம்சோன் யார் மாப்பிள்ளையோ, மாப்பிள்ளை என்ன பண்ணணும்? இப்போ பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணணுங்க? எல்லாருக்கும் என்ன பண்றாரு? விருந்து வைக்கிறாரு. அப்போ அந்த ஊர்ல அவர்களை கண்ட போது அவனோடு கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த 30 தோழர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, பெலிஸ்தியர்கள் இருக்கிற இந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள் இருக்கிற ஒரு 30 பேர். அவங்க கூட வந்து அவனுக்கு விருந்தெல்லாம் கொடுத்து அவனோட சந்தோஷமா இருந்து எல்லாம் பண்றாங்க. அப்ப இவன் என்ன பண்றானே, இவனுக்கு ஒரு யோசனை வருது. நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, அதை எனக்கு விடுவிக்க கூடுமானால் விடுவீங்க. நீங்க விடுவித்தீங்கன்னா 12ஆம் வசனத்தினால் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும், மேல் துப்பட்டினா ஷாலும் மாற்று வஸ்திரங்கள் ட்ரெஸ்ஸையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 30 பேர் வந்திருக்கிறீங்களா? 30 பேருக்கு நான் என்ன பண்றேன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெஸ், ஒரு ஷாலு, மாற்று வஸ்திரம், துப்பட்டி நான் தரேன். ஒருவேளை நான் சொன்ன விடுகதையை நீங்க சொல்ல முடியலன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒண்ணு எனக்கு கொடுக்கணும். சாதாரண ஒரு டீல் தான். எல்லாராலையும் ஒண்ணு கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஆனா இவனால 30 கொடுக்க முடியுமா? இவனுக்கு தானே கஷ்டம் இல்லைங்களா? மத்தவங்களால ஒண்ணு திருப்பி கொடுத்துட முடியும். ஆனா இவனுக்கு 30 இவன் தயார் பண்ணி கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஆனா அது தைரியமா ஏன் சொல்றேன்னா, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால தைரியமா இந்த சேலஞ்சுக்கு இவரே டீல் விடுறாரு. சரிங்களா? அப்ப என்ன நடக்குது? என்ன விடுகதைன்னா 14ஆம் வசனம். நம்ம தொடர்ந்து எல்லாத்தையுமே தான் தியானிக்கிறோம். சரிங்களா? 14ஆம் வசனத்துல அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வந்தது. இதுதான் விடுகதை. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம், பலவான் இடத்திலிருந்து மதுரம். இப்ப இவர் எதை சொல்ல வர்றாரு? சிங்கத்தை சொல்றாரு. அதுல இருந்த தேனை சொல்றாரு. பட்சிக்கிறவன், மத்தவங்களை அடிச்சு திங்கிறவன் இருந்து பட்சணம்னா என்னங்க? உணவு. உணவு வந்துச்சு.
பலவானா இருக்கிறவங்கிட்ட இருந்து மதுரம் தேன் வந்தது. இது இவன் சிம்சோனை தவிர யாருக்காவது இதை புரிஞ்சுக்க முடியுமா? யாராலையுமே இதை புரிஞ்சுக்க முடியாது. இவனுக்கு தான் நடந்தது தெரியும், கரெக்டுங்களா? யாராலையும் சொல்ல முடியல. உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வாசிக்க நேரம் இல்ல, சிம்சோனுடைய ஒய்ஃபு கிட்ட போய் என்ன பண்றாங்க, ஏன்னா அவங்க ஊருக்காரங்க. தலைவர் எங்க வந்திருக்கிறாரு? திம்னாத்துல பெண் எடுத்துட்டு விழாவு சிறப்பிக்க திம்னாத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, சரிங்களா? இவங்க ஊர்க்காரங்களா யாரும் இங்க வரல, பெலிஸ்தியர்கள் தான் 30 வாலிபர்களும் அந்த ஊர்க்காரங்களும் தான் இருக்கிறாங்க. அவங்க போய் ஒய்ஃபு கிட்ட என்ன சொல்லிட்டே இருக்கிறாங்க, உன் புருஷன் கிட்ட கேட்டு அந்த விடுகதை எங்களுக்கு சொல்லு 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 சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை நாள் தெரியுங்களா? 7ஆம் நாளிலே அவன் சிம்சோனுடைய பெண் ஜாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதை எங்களுக்கு விடுவிக்கும்படி நீ அவனை நயம் பண்ணு. என்ன பண்றது? ஐஸ் வையே, எப்படியாவது அது என்னங்கிறது நீ கேட்டுக்கோ, எங்களுக்கு சொல்லு அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் போய் சொல்றாங்க. ஏன்னா நேரா போய் இவன்ட்ட கேட்க முடியாது. யோசிச்சு பாருங்க, சிங்கத்தையே லைட்டா ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அடிச்சவரு கோவத்துல ஒரு போடு போட்டாருன்னா, புரியுதுங்களா? ஏன் இவன்ட்ட நேரா கேட்க முடியல? பயம். சும்மா லைட்டா அப்படி ஒரு அடிச்சாலே அங்க போய் சுருண்டு விழுந்துருவோம், உயிருக்கே ஆபத்து, சரிங்களா? அதனால என்ன பண்றாங்க, ஒய்ஃபு மூலமா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க, இல்லைங்களா? அடுத்து அந்த சம்பவத்தை நான் விளக்க வேண்டியது இல்லை. அடுத்து 16ஆம் அப்பொழுது சிம்சோனின் பெண் ஜாதி அவனுக்கு முன்பாக வந்து, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். யூஸ்வல் டைலாக் இல்லைங்களா? உடனே அந்த அம்மா எங்க போயிரும், உனக்கு எனக்கு பிரியமே இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, அவன் கண்ணுக்கு எப்படி இருந்தான்? பிரியமா இருந்தான். பிரியமா இருந்தாலும் அந்த பொண்ணு. ஆனா அவ என்ன ஐஸ் வைக்கிறா, உனக்கு என்னை பிடிக்கவே இல்லை. வழக்கமா பிள்ளைங்க சொல்றது டைலாக் தான், எனக்கு பிடிக்கவே இல்லை, உனக்கு என் மேல பிரி இருந்தா நீ என்கிட்ட சொல்லி இருப்பீல, ஆச்சா கோச்சா அது இதுன்னு அழுது ஒப்பாரி வச்சு அவனும் வந்து என்ன சொல்லி பாக்குறான் தெரியுங்களா? அந்த 16ஆம் வசனம், எங்க அம்மா அப்பாவுக்கே நான் சொன்னது இல்லப்பா, உனக்கு எப்படி சொல்லுவேன்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான ஃபைலு முக்கியமான கேசஸ் எல்லாம் போகும் இல்லைங்களா? எந்த சீக்கிரட்டையுமே வீட்டுல யாருமே சொல்ல மாட்டாங்க. போலீஸ்ல இருக்கிறவங்க தன் மனைவி இடத்துல கூட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அம்மா அப்பாட்ட யார்ட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ரூல், சரிங்களா? ஏன் சொல்லக்கூடாதுன்னா இதான் நடக்கும். அழுது அடம் பிடிச்சி எதையாவது கேட்டு வாங்கி அதை கொண்டு போய் தேவையில்லாத பரப்பி விட்டு தேவையில்லாத நடக்கும். அதனாலதான் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இவ அழுது எல்லாத்தையும் பண்றாளா? 14ஆம் வசனத்துல, விருந்துண்க 7 நாளும் அவன் அவளுக்கு முன்பாக அளந்து அலட்டி கொண்டே இருக்கிறான். வேற வழி இல்லாம அவன் என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான். சொன்னவனே இவன் என்ன பண்ணுவா, ஊர்க்காரங்களுக்கு போய் சொல்லிட்டான். அந்த 30 வாலிபர்களுக்கு என்ன பண்ணிட்டா, சொல்லிட்டா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சிம்சோன் தன் கண்ணுக்கு பிரியமானவன்னு போனா, ஆனா அவ இவனுக்கு பிரியமா நடந்துட்டாளா? யோசிச்சு பாருங்க. ஏன் வீட்டுக்காரியா, நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவர் ஒண்ணு சொல்லிக்கிறாரு, உங்களுக்கு வேணும்னா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நான் எப்படி அர்த்தத்தை கேட்க முடியும்? அவருக்கு சார்பாதான் நின்று இருக்கணும், புரியுதுங்களா? தன் கணவனுக்கு சார்பா அந்த பெண் நின்று இருக்கிறாளா? நிக்கல. ஊர்க்காரங்க மேல இருக்கிற பாசம் யார் மேல இல்ல, புருஷன் மேல. இதுக்குதான் சொல்றது, தேவனுக்கு பயந்த பெண்ணை என்ன பண்ணணும், திருமணம் செய்யணும். அதே இவனுடைய அம்மாவை பாருங்க, மனோவாவுடைய மனைவி சிம்சனுடைய அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க, எவ்வளவு கடவுளுக்கு பயப்படுறவங்களா இருக்கிறாங்க. தான் குழந்தை கர்ப்பத்துல இருந்த திராட்சை ரசத்தோட எதுவுமே சாப்பிடக்கூடாது அந்த அம்மா கீழ்படிஞ்சு கத்துக்கு பயந்து வளர்த்துறாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தா எனக்கு பிரச்சனை இல்லை இல்ல? யோசிச்சு பாருங்க. இதனால என்ன ஆச்சு தெரியுங்களா? பயங்கரமான ஒரு அழிவு அந்த குடும்பத்துக்கு தான் வந்தது. அடுத்து என்ன ஆச்சு தெரியுங்களா? அவங்க ஊர்க்காரங்கள போய் சொல்லிட்டாங்க. உடனே அவனுக்கு செம்ம கோவம், டென்ஷன் ஆயிட்டான். அவன் ஒரு டைலாக் அவன் சொல்லுவான், நான் நேற்று படிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து, நீங்க கிடாரியால் உலாதிருந்தீர்கள் ஆனால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை அப்படின்னு தெரியுங்களா? என் கிடாரியால் உலாதிருந்தால், கிடாரினா தூய தமிழ்ல பசுன்னு அங்க எழுதி இருக்குது. பசு வச்சு யாராவது உழ முடியுமா? உழ முடியாது. பசுவை உழுவதற்கு என்ன பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா நீங்க பண்ணிட்டீங்கன்னு பெலிஸ்தியர்கள்ட்ட சொல்ற, என் பொண்டாட்டி வச்சு நீ காரி நடத்திட்டீங்களா, அதுதான் அதுக்கு மீனிங், சரிங்களா? இல்லைன்னா உங்களால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோவம் அவனுக்கு. என்ன பண்ணா, 19ஆம் வசனம், ஆவி அவன் மேல் இறங்கினதுனால் அவன் அஸ்கலோனுக்கு போய், இந்த அஸ்கலோன்ங்கிறது என்னன்னா பெலிஸ்தியர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பட்டணம். அவங்களுக்கு 5 பட்டணம் இருக்குது, அதுல ஒரு முக்கிய பட்டணம் அஸ்கலோன். அவ்வூராரின் 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான். இத வந்து இது எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல. செம்ம கோவத்துல இவன் என்ன பண்ணிட்டான், அவங்களே அடிச்சு போட்டு இருந்திருக்கலாம், வேலையை முடிஞ்சது. ஏன்னா தப்பு செஞ்சது யாரு, அந்த பெலிஸ்திய ஊருதான். இவன் இங்கிருந்து கிளம்பி போய் பக்கத்து ஊர்ல அஸ்கலோன்கிற ஊருக்கு போய், அவ்வளவு பெலிஸ்தியர்கள், அவங்க எல்லாரும் ஒரே இனத்தார்கள். அங்க போய் ஒரு 30 பேர்த்த கொண்டு அந்த வாலிபர்களுடைய வஸ்திரங்களை கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டான். இவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, நான் சொன்னது செஞ்சுட்டேன், அது எங்கிருந்து வந்ததுலாம் உனக்கு தேவையில்லை. நான் என்ன பண்ணேன், 30 வஸ்திரங்களை கொடுப்பேன்னு நான் சொன்னேன்னா அதை நான் செஞ்சுட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல என்ன பண்ணிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். திம்னாத்துல இருந்து கிளம்பி என்ன பண்ணிட்டான், அவன் வீட்டுக்கு போயிட்டான், அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த வசனம் என்ன ஆச்சு வாசங்கள, கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண் ஜாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் ஒருவனோட அவனோட சிநேகமா இருந்த ஒருவனுக்கு
கொடுக்கப்பட்டால். இங்க அநியாயம் சிம்சோனுக்கு நடக்குது. இவன் பண்ணதும் அநியாயம் தான், இவன் பண்ணது ஒண்ணு நியாயம் கிடையாது. ஆனா என்ன நடக்குதுங்க, இவன் போயிட்டானா இவனை யார் சமாதானப்படுத்த போறது? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை உங்க வீட்டுல இருந்தா நீங்க எப்படி சமாதானப்படுத்த போவீங்க? என்னன்னு போய் சமாதானப்படுத்த போவீங்க? போய் சமாதானத்துக்கு பேச்சு அவன் பாக்குற பார்வையிலேயே நம்மளை எரிச்சிருவானு ஒரு பயம் இருக்கும். ஒரு அடி அடிச்சா நம்ம செத்துருவோமான ஒரு பயம் இருக்கும். யாருமே சமாதானத்துக்கே எங்க போகல. என்ன பண்ணிட்டாங்க, சரி போயிட்டாரு இனி வரமாட்டாரு போல இருக்குன்னு அந்த ஒய்ஃப் எடுத்து பண்ணிட்டாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல ஏதாவது உருப்படியா சிம்சோன் செஞ்சிருக்காரான்னு பாருங்க. அவருடைய இருதயத்துல இருந்ததெல்லாம் என்னதுங்க, தேவையில்லாத விருப்பங்கள், அந்நிய விருப்பங்கள். எப்படி துவங்கினார்? முதல் தலைப்புல ஆவியில துவக்கம். இரண்டாம் அதிகாரம் முழுவதும் அவரை பத்தி என்ன சொல்லுதுங்க, அந்நிய விருப்பங்கள். சரியானபடி அவர் நேர்மையானபடி பெலிஸ்தியரை போய் மோதி அவர் ரச்சித்திருந்தா அது வேற மாதிரி போயிருந்திருக்கும். படம் எடுத்துட்டு போய் ரச்சித்திருந்தா வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஆனா பண்ணதெல்லாம் தான் வாழ்க்கையிலையும் சில தவறுகள் அவர் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையிலையும் தனக்கு பிரியமானதையெல்லாம் செய்து அவர் தவறான ஒரு வழியில அவர் போயிடுறார். 3ஆம் பகுதிக்குள்ள நம்ம வருவோம். 15ஆம் அதிகாரம். இந்த 15ஆம் அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு வச்சிருக்க, அசதியான பின்பற்றுதல். 3ஆம் தலைப்பு என்னதுங்க, அசதியான ஒரு பின்பற்றுதல். முதல் வசனத்தை வாசிப்போம். 15. கோதுமை அரிக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் ஜாதியை காண போய், நான் என் பெண் ஜாதியிடத்தில் அரண்மனைக்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனா அவனை உள்ளே போக விட்டார்கள். போதுங்க, நான் மீதி நான் சொல்லிடுறேன். இப்ப என்ன நடக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு மனசு மாறுது. ஏன்னா எப்பேற்பட்ட பிள்ளைங்க, தேடி தேடி சுத்தி சுத்தி இந்த பிள்ளையத்தான் கட்டுவேன், இந்த ஊர்ல இருக்கிற இந்த பிள்ளைதான் எனக்கு வேணும்னு சொல்லி கட்டின ஒரு பிள்ளை இல்லவா. கொஞ்ச நாள் கழிச்சு, இங்க சில நாள் போட்டிருக்காங்க, எவ்வளவு நாள் ஆச்சு நமக்கு தெரியல, சில மாதங்கள் கூட ஆயிட்டு இருக்கலாம். சில நாள் கழிச்சு மனசு மாதிரி சரி நம்ம பொன்னாட்டி பார்க்க போவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போறாரு. சரிங்களா, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல, ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போறாரு. போயிட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் என் ஒய்ஃபை பார்க்கணும் தள்ளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கும் போது அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவனை நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டேன், இன்னொருத்தனுக்கு அவன் மனைவியாக்கி கொடுத்துட்டேன்னு சொல்லும் போது ஒரு விடுகதைய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சும் போதே தலைவருக்கு எவ்வளவு கோவம் வந்தது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் பொண்டாட்டியே இன்னொருத்தர் கொடுத்துட்டு இன்னைக்கு எவ்வளவு கோபம் வரும். என்ன பண்ணான்னு தெரியுங்களா அவன்? அப்பொழுது சிம்சோன் 3ஆம் வசனத்துல, நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றமில்லை என்று சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒரு பந்தத்தை கட்டி என்னென்ன வேலை பண்ணிடுறாரு. அசால்ட்டா கோபத்துல போய் ஒரு 300 நரிய பிடிக்கிறாரு. சாட்டா 1 2 3 300 இல்ல, அது 100கணக்கான நரிகள். சரிங்களா, ஒரு நரி கூட்டத்தை அங்கிருந்து கிளப்பி போய் ஒரு நரி கூட்டத்தை பாக்குறாரு. நரினால இவனை தாக்க வந்திருக்கும், அவன் துன்புறுத்தும் போது என்ன பண்ணிருக்குங்க, இவனை தாக்க வந்திருக்கும். அப்ப எவ்வளவு பலசாலியா இருந்தா நரிகளை புடிச்சு வாளோட வாள் கட்டி 300 நரி, 1 2 இல்ல, எத்தனைங்க 300 நரிகளை புடிச்சு, ஒரு கணக்குக்கு 300ன்னு சொல்றோம், அந்த வாழையெல்லாம் கட்டி அதுக்கு நடுவுல பந்தத்தை இருந்து எடுத்தாருன்னு தெரியல, பந்தமெல்லாம் வச்சு அவ்வளவு கோவம் எங்க பண்ணிட்டாரு தெரியுங்களா. அது பந்தம் எரிஞ்சா என்ன ஆயிரும், பயத்துல அலறிட்டு ஓடும் இல்லையா, அதையெல்லாம் வயல்வெளிக்குள்ள விட்டுட்டாரு. பெலிஸ்தியர்களோட வயல்வெளிக்குள்ள. எந்த ஊர்க்காரங்க தன் பொண்டாட்டி இப்படி பண்ணாங்களோ, அதாவது தன்னை எடுத்து பறிச்சு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஊர் பண்ணிட்டாரு. உடனே அதுக்கு என்ன பண்ணுச்சுங்க, அது போய் அந்த திராட்சை தோட்டங்கள் ஒளிவ தோப்புகள் எல்லாத்தையும் சுட்டரித்து போட்ட போது அந்த ஊர்க்காரங்க விசாரிக்கிறாங்க, யார் இதை பண்ணது, எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்கும் போது சிம்சோனுடைய பெயர் வருது. உடனே அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அப்பொழுது பெலிஸ்தர் போய் 6ஆம் வசனத்தோட பின்பகுதி, அவளையும் அவள் தகப்பனையும் அக்னியால் சுட்டரித்தார்கள். யாருங்க, சிம்சோனுடைய மனைவியா இருந்த பெண்ணு, அவளையும் அவள் தகப்பனையும் யார் சுட்டரிக்கிறாங்க, சொந்த ஊர்க்காரர். இதுதான் பெலிஸ்தியர்கள். நம்ம நினைக்கிறோம் கடவுள் ஏன் பெலிஸ்தியர்களை அழிக்கணும்னு நினைக்கிறாரு, அம்மோனியர்களை நினைக்கணும்னு நினைக்கிறாருன்னா, அவர்கள் கட்டுப்பாடற்ற ஜனங்கள், அவர்கள் ஒழுக்கமில்லாத ஜனங்கள். ஒரு விஷயத்தையா நேர்மையா செஞ்சிருக்காங்களா? சிம்சன் ஒரு சாதாரண விடுதலை தானே கொடுத்தா, அதை நேர்மையா பண்ணிட்டு போலால, பண்ணல. சரி, மருமகன்கிட்ட போய் பேசதான் முடியாது, ஏதாவது ஒண்ணு முயற்சி எடுக்கலாம்ல, பண்ணல. தான் தோன்றி தனமாக வாழக்கூடிய ஒரு ஜனங்கள் தான் பெலிஸ்தியர்கள். இவன் பண்ண தப்புக்கு இவங்க யார போய் கொண்டு போடுறாங்க, அவளுடைய தகப்பன் வீட்டை கொண்டு போடுறாங்க. உங்களாலதான் இதெல்லாம் நடந்துச்சுங்க, சிம்சோன்கிட்ட போய் நேரா நிக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, தங்களுடைய சொந்த ஊர்க்காரங்களை கொண்டு போடுறாங்க. இவ்வளவு அக்கிரமங்கள் அங்க நிறைந்த ஒரு ஜனங்களா இருக்கிறாங்க. ஆனா தேவன் உண்மையிலேயே இவங்களை அழிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இவனை தேர்ந்தெடுத்தாரு. இவன் அதை நேரம் பண்ணாதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வேற வழியில பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. என்ன நடக்குது தெரியுங்களா, அப்புறம் சிம்சோன் அந்த ஊருக்காக, தன்னுடைய மனைவிக்காக அந்த ஊர்ல போய் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதனால கிளப்பி போய் என்ன பண்றாரு, ஒரு யுத்தத்துக்கு கூப்பிடுறாரு. அவங்களை எல்லாம் நிறைய பேத்த கொண்டு போடுறாரு, சின்ன பின்னமாக கொண்டு போடுறாரு, நிறைய பேத்த கொண்டு போடுறாரு. அப்ப அந்த ஊர்க்காரங்களா என்ன பண்றாங்க, இங்க நடந்த கதை மட்டும் நான் சொல்றேன். அந்த ஊர்க்காரங்க எல்லாம் திருப்பியும் சிம்சோன் இருக்கிற ஊருக்குள்ள வராங்க. இவங்க எந்த கோத்திரம், சிம்சோன் எந்த கோத்திரம், தான் கோத்திரம்.
மனோவா பார்த்தோம் இல்லைங்களா? சிம்சோன் எந்த கோத்திரம்? தான் கோத்திரம். இந்த ஊர்க்காரங்களுக்கு பெலிஸ்தியர்களுடைய ஊர்க்காரங்களை இப்ப தான் கோத்திரத்துக்கு எதிர்க்கிறதுக்காக வர்றாங்க. இப்ப இவங்க என்ன பண்ண முடியும்? யுத்தம் பண்ண வேண்டாம், நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி 12ஆம் வசனத்துல அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தியர் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம்னு சொல்லி சிம்சோன் போய் கேட்கிறாங்க. உன்னை கொண்டு போய் ஒப்பு கொடுத்துட்டா அவங்க எங்க மேல ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு எங்களோட வா அப்படின்னு. அப்போ 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் மன்னிக்கவும் சிம்சோனோட சொந்தக்காரங்களும் சொந்த ஜனங்களும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. நீங்க என்னை கொண்டு போட மாட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேங்கிறான். ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. இவனை கட்டி கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. உடனே அவன் ஒரு கழுதை இல்ல 14ஆம் வசனத்துல அவன் லேகி வரைக்கும் சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். இப்ப இந்த ஊர்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுங்களா? 2 ஊருக்கும் சண்டை வந்துருச்சா? உடனே என்ன பண்ணாங்க? சொந்த ஊர்க்காரங்களே சிம்சோனை கொண்டு போய் அவங்ககிட்ட குடுக்குறாங்க. இவனை கட்டி தானே வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க? டே, இவனை கட்டி தான் கொண்டு வந்துருக்காங்க, நம்ம கொண்டு போட்டுருவோன்னு ஆரவாரம் பண்ணினாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமா இருந்ததுனால அவன் புயங்களில் கட்டி இந்த கயிர்கள் நெருப்புப்பட்ட நூல் போல அவன் கட்டுகளில் இருந்து அவன் கைகளை விட்டு அருந்து போயிட்டு. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து, அதனாலே எத்தனை பேரை கொண்டானுங்க? எத்தனை பேர்? 1000 பேரை சும்மா ஒரு எலும்பை வச்சு அடிச்சு கொள்ளிட்டு இருக்கான். நம்மளால கற்பனையே பார்க்க முடியல. 1000 பேர்ல வேண்டாங்க, 100 பேர் ஒன்னா சேர்ந்து இவன் மேல விழுந்தாலே, ஒரு சாதாரண ஒரு தனி மனித மேல விழுந்தாலே ஒண்ணு இல்லாம போயிடுவான். 1000 பேருங்கிறது ஒரு சின்ன ஒரு கவுண்ட் தான். அவன் நிறைய கூட கொண்டிருப்பான், அதை விட கூட நிறைய கொண்டிருப்பான். அங்க பக்கத்துல பாக்குற ஒரு எலும்பு கிடக்குது, அந்த எலும்பை வச்சே என்ன பண்ணிட்டாரு சிம்சோன்? அத்தனை பேரை கொள்ளக்கூடிய ஒரு பலசாலி. எப்படியோ ஒண்ணு பெலிஸ்தியர்கள்ல ஆண்டவருடைய ரட்சிப்பு என்ன நடந்தது? ஒரு பகுதி அங்க நிறைவேறுது சிம்சோன் மூலமா. அவர் நினைத்த விதத்துல இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில இதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த யுத்தம் நடந்து முடிச்சோடனே அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நான் தாகத்தினால செத்துருவ ஆண்டவரேன்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். இந்த விருத்த சேதனம் இல்லாத கையில நான் செத்துரு விழுந்துருவேன். அப்பொழுதுதான் தேவன் 19ஆம் வசனத்துல லேகில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினான். அதுல இருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் அதை குடித்த போது அவன் திரும்ப உயிர் பெற்றது, அவன் பிழைத்தான். அதனாலே அந்த பகுதிக்கு என்ன பேர் வச்சாருங்க? எண்ணக்கோரி. எண்ணக்கோரி அப்படின்னா ஊற்று, தேவனுடைய ஊற்றுன்னு அர்த்தம். தேவனால வந்த ஒரு தண்ணீர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அவர் பேர் வைக்கிறாரு. அங்க பிழைச்சு அந்த தண்ணியை குடிச்சு சிம்சன் என்ன பண்றாரு? உயிர் பிழைக்கிறாரு. சரிங்களா? இத்தனை சம்பவம் நடக்குதா? இப்ப இந்த பகுதி முழுதும் நம்ம என்ன பார்த்தாங்க? சிம்சோனுடைய அசதியான ஒரு பின்பற்றுதல். இதுல எதுவுமே என்ன பண்ணலைன்னா, ஆண்டவரத்துல போய் சிம்சோன் விசாரிக்கவே இல்லை. ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு பலத்தை கொடுத்தீங்க, எனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்தீங்க, நாம எப்படி பின்பற்றணும் எனக்கு சொல்லி கொடுங்க. சிம்சோன் என்ன பண்ணவே இல்லைங்க, கேட்கவே இல்லை. போன அதிகாரத்துல நாம பார்த்தோம், இந்த பெற்றோர்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, ஆண்டவரே நீங்க ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தீங்க, அந்த பிள்ளையை நாங்க எப்படி வளர்த்தணும் ஆண்டவரே? இவங்க போய் கேட்கறாங்க பாத்தீங்களா? அதை போல சிம்சோன் போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றீங்க? கேட்கவே இல்லை. ஒரு அசதியான பின்பற்றுதல். கடைசி தலைப்பு 16ஆம் அதிகாரம். கடைசி தலைப்பு என்ன தெரியுங்களா? அற்பமான ஒரு முடிவு. இப்ப எப்படிப்பட்ட முடிவுங்க? அற்பமான ஒரு முடிவு. ஆரம்பம் சூப்பரா இருந்தது, ஆவியில துவக்கின ஒரு மனுஷன், பலசாலியான ஒரு மனுஷன், பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்கு நோக்கமா வைத்து இதுக்காகவே தவமா தவிர்த்து பெத்த பிள்ளை, ஜெபத்துல கிடைச்ச பிள்ளை. ஆனா எப்படி அதோட வாழ்க்கை முடியுதுங்க? அற்பமா முடியுது. என்ன நடக்குது? அற்பமா முடியறதுக்கு என்ன பண்ணுது? 16ஆம் அதிகாரத்துடைய முதல் பகுதியை வாசிப்போம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்புறம் அவன் அங்க போயிருக்கான், ஒரு விபச்சார பெண்ணை தேடி அவன் போயிருக்கான்ங்கிறது இது எல்லாமே இங்கதான் இருக்குதுங்க. காசாங்கிறது என்னது? பெலிஸ்தியர்களோட பட்டணம். அஸ்கலோன், காசா, சோரா, இது எல்லாமே யாருடைய பட்டணம்னா பெலிஸ்தியர்களுடைய பட்டணம். சரிங்களா? அங்கே திரும்பி திரும்பி எங்கதான் இருக்கான்? பெலிஸ்தியர்கள் கூடயே தான் இருக்கான். இவன் ஊருக்கு போன மாதிரியே தெரியல. கிளம்பி வந்தவன் அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? அடுத்தடுத்த தவறுகளை பண்ணிக்கிட்டே அங்கேயேதான் பண்ணிருக்கான். திருப்பி என்ன பண்றான்? ஒரு வேசியை கண்டு போனான். யோசிச்சு பாருங்க, இது மிகப்பெரிய ஒரு பாவம். பாவத்துல ரொம்ப பெரிய பாவம் என்னன்னா, பரிசுத்த வித்து இன்னொன்னு கூட என்ன பண்ணக்கூடாது? களவிடக்கூடாது. அவன் திரும்பி அங்க தப்பு பண்றான். இந்த அற்பமான முடிவு சிம்சோனுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் இருதயத்துல இருந்த விருப்பத்தை அவனால என்ன பண்ண முடியல, விடவே முடியல, கர்த்தரிடத்துல விட்டு கொடுக்கவே முடியல. தேவனிடத்துல மனம் திருப்பதற்கான வழி அவன் தேடவே இல்லை, கடைசி வரைக்கும் தெரியல. மறுபடியும் ஒரு வேசிய போன. இங்க சில பகுதி தான் போடப்பட்டிருக்குது. ஆனா உண்மையிலே சிம்சோன் பல பெண்களோட தவறான ஒரு உறவுல இருக்கிறான், பெலிஸ்திய பெண்களோட. பிரச்சனை எதனாலதான் வந்தது அவனுக்கு? அதனாலதான் வந்து திருப்பி என்ன நடக்குது தெரியுங்களா? அவனை திரும்பி பிடிக்கவே முடியல.
இவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாரும் பட்டணத்துடைய வாசல்ல எல்லாரும் பதிவிடை போட்டு எல்லாரும் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. 3ஆம் வசனம், சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரி எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோட பெயர்த்து. பட்டணத்து நம்ம வச்சிருக்கிற வாசல் இந்த மாதிரி இல்ல, கதவு அது எப்படி இருக்குங்க, கோட்டை சுவர் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு வாசல். அதோட கதவு எப்படி இருக்கும், நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சில் கதவு பாக்குறோம் இல்லைங்களா, அது வந்து சர்ச்சுக்கான கதவு. இப்ப பட்டணத்துக்கான வாசல் கதவுனா எவ்வளவு பெருசு இருக்கும். அதை என்ன பண்றாங்க, அப்படி நிலைக்காலோட என்ன பண்றா, தூக்கி பெயர்த்தி எடுத்து என்ன பண்ணான்னு பாருங்க. அடுத்தது, தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு என்ன பண்ணானுங்க, நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா, தாழ்பாலை கூட பிச்சு அந்த கதவை எடுத்துட்டு தரையிலேயே நடக்க முடியாது. இவர் எங்க போறாருங்க, தோல் மேல போட்டு மலை உச்சிக்கு ஏறி போற அளவுக்கு சரீரத்துல என்ன இருக்குது, பலம் இருக்குது. ஆனா அந்த பலத்தை இவ எங்க போய் செலவழிச்சிட்டு இருக்கிறான்னு பாருங்க. 16ல நம்ம முதல் வசனம் பார்த்தோம், தவறான இடத்துல போய் அந்த பலத்தை போய் செலவழிச்சிட்டு இருக்கிறான். இவ்வளவு பலமுள்ள ஒரு மனுஷன் தேவனுக்கு எவ்வளவு தூரம் பயன்பட்டு இருக்க முடியும், பெலிஸ்தியர்கள் இருந்து ரட்சிப்பதில் எவ்வளவு அழகா அதை செஞ்சிருக்க முடியும். அவன் எந்தைய தன் கண்ணுக்கு எது பிரியம், தான் இருதயத்துக்கு எது பிரியன்னு போனானோ அதுலதான் அடி வந்தது. பிரியமானவர்களை, சில வேளைகள்ல மத்தவங்களுடைய என்ன நினைப்பாங்க, மத்தவங்க வந்து என்னை பத்தி நல்லா நினைக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்யற தவறுகளை மறைச்சு வாழ பழகி இருக்கும். அது கடவுளுக்கு தெரிஞ்சா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, யாரு கண்டுபிடிக்காம நான் செஞ்சா போதும் அப்படின்னு மறைச்சு வாழ பழகி இருக்கும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா, நான் மறைவானவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு எப்படி இருக்குதுங்க, வெளியரங்கமா இருக்குது. அவருக்கு மறைவா நம்ம ஒண்ணு கூட செய்ய முடியாது. நமக்கு பிடிச்சது, எனக்கு இதுதான் வேணும்னு நம்ம போற வழியில நமக்கு அழிவு அங்க காத்து இருக்கும். எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லையோ நிச்சயமா அந்த வழிகள் நியாயமானதா இருக்காது, அது சரியானதா இருக்காது. அது வழியா பிரவேசித்து நம்ம ஜீவனுக்குள்ள ஒரு வழியில நம்ம போகவே முடியாது. நீங்க பரலோகம் போறது 2வது விஷயம், உலகத்திலேயே நல்லா வாழ முடியாது. உலகத்திலேயே நமக்கு அழிவு வரும், உலகத்திலேயே நம்ம செய்யற பிரச்சனைக்குள்ள போகும். எப்போ தேவனுக்கு பிரியம் இல்லாததை நாம பிரியமா வச்சுட்டு இருக்கும் பொழுது. அடுத்து இந்த பகுதி நான் முடிச்சிடுறேன். அதற்கு பின்பு அவன் சோரேத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலா என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமா இருந்தான். அவன் பாட்டுக்கு பொண்ணுகளை மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த 5ஆம் வசனத்துல, அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போல் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம். நேரா மோதி எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா. ஒரு எலும்பை வச்சா என்ன பண்றான், 1000 கணக்குல ஜனங்களை கொல்றான்னு சொல்லிட்டு பெலிஸ்திய அதிபதிகள் என்ன பண்றாங்க, அவனுடைய வீக்னஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. விசாசும் இதேதான் பண்ணுவோம். நாம தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சித்தத்திற்காக தான் நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னா, சில காரியங்களை நம்ம விடாம பிடிச்சிட்டு இருப்போம். பத்தியா, எனக்கு ஆண்டவரையெல்லாம் பிடிக்குங்க, எனக்கு சர்ச்சுக்கு போறதை பிடிக்கும், நான் ஆண்டுடைய வசனத்தையெல்லாம் பிடிப்பேன், ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இப்படித்தான் நடக்கணும், அதுல ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல எனக்கு அதை பத்தி இல்லை, எனக்கு இது வேணும், எனக்கு இதுதான் பண்ணணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது அப்படின்னு நம்ம பிடிச்சிட்டு இருப்போம். பாத்தீங்களா, அதுதான் நம்முடைய பலவீனம். அதுதான் நம்ம தூக்கி போடணும். தேவனிடத்திலிருந்து எதுவுமே என்னை பிரிக்க கூடாது, அது எல்லாமே எனக்கு ஆபத்து, அதை தூக்கி போடணும். இததான் ஆபிரகாம் செய்யறாரு. ஆண்டவர் போய் கேட்கிறாரு, ஆண்டவர் கேட்டது அநியாயம் போல தெரியுது. ஆண்டவர் போய் கேட்கிறாரு, உன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை எனக்கு என்ன பண்ணு, பலியிடு. ஆண்டவர் கேட்டது அநியாயமா தெரியுது. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க, அதற்கும் சம்மதிச்சாரு. இந்த குமாரனை இல்ல ஆண்டவரே நானே வச்சுக்கிறேன்னு சொல்லல, நீங்க இந்த குமாரனை இல்ல, நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. அந்த பலியின் மூலமா உடன்படிக்கை செய்யறாரு ஆபிரகாம் ஆண்டவரோடு. உடைய கொடுக்கறக்கு அவர் ஆயத்தம் உள்ளவரா இருக்காரு. ஒரு ஒரே பேரான வாக்கு தத்தமுள்ள குமாரனையே ஆபிரகாம்ல கொடுக்க முடியும்னா ஒரு மறைவான பாவத்தை நம்மளால விட முடியாதா? சிந்திச்சு பாருங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயத்துல இருந்து நம்மளால வெளியில வர முடியாதா? இல்ல எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும்னு ஏன் இந்த பிடிவாதம்? ஒருவேளை சிம்சோனுக்கு தலீலால ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஆனா மற்றவர்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையா இருக்குது, சிலருக்கு கெட்ட சவகாசம் பிரச்சனையா இருக்குது, சில பேருக்கு சில அடிமைத்தனங்கள் பிரச்சனையா இருக்குது. அதுதான் எனக்கு வேணும், இவங்கதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும், நம்ம சொல்ற எல்லா விஷயமும் அழிவுக்குள்ளதான் நம்மளை கொண்டு போய் விடும். இந்த தலீலாளுக்கு இவனால என்னங்க பெரிய லாபம் இருக்க போகுது? ஒன் ஆஃப் த கஸ்டமர், அவ்வளவுதான். இவனுக்காக அவ எல்லாத்தையும் வாழ்வாளா, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து செய்வாளா? ஒண்ணும் கிடையாது. ஆனா இவன் என்ன பண்றா, தவறான பெண்கள் மேல சிநேகமா இருக்கிறான், விரும்புறான். இவன் நல்லவன் தான், சிம்சோன் உண்மையே நல்ல பையன், ரொம்ப நல்லவன். ஆனா அவன் தேர்ந்தெடுப்புகள்லாம் என்ன இருக்குது, தவறானதா இருக்குது. இவன் அவங்களுக்கு உண்மையா இருக்கிறான், ஆனா அவங்க யாரும் இல்ல, உண்மையா இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க தேவனுக்கு மாத்திரம் உண்மையா இருக்க முயற்சி செய்யுங்க. கடவுள் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். வெளியிலாளு கிட்ட போறான்,
தெளிலால் கிட்ட அந்த அதிபதிகள் எல்லாம் பேரம் பேசுறாங்க. நீ எப்படியாவது அவனோட ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லு, அதை மட்டும் நாசம் பண்ணிட்டோம்னா நம்ம அவனை ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம்னு கேக்குறாங்க. அதுக்காக அவங்க பேசின கூலி எவ்வளவு தெரியுங்களா? எவ்வளவுங்க? 1100 வெள்ளிக்காசு. எவ்வளவு வெள்ளிக்காசுங்க? 1100 வெள்ளிக்காசு. ஏசாமியை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ் எவ்வளவுங்க வாங்கினா? 30 வெள்ளிக்காசு. இயேசுக்கே எவ்வளவு வெள்ளிக்காசு தான்? எத்தனையோ 100 வருஷத்துக்கு அப்புறம் 30 வெள்ளிக்காசு. இவனை புடிச்சு கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கொடுக்குறாங்களா? சொத்தையே வித்தாலும் நாங்க பரவாயில்ல, அவனை அழிச்சா போதும்னு பெலிஸ்தியர்கள் குறிக்கோளா இருக்கிறாங்க. 1100 வெள்ளிக்காசு கொடுக்கறதுக்கு அவங்க சம்மதம் பண்றாங்க. அப்ப அந்த இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் போது சும்மா இருப்பாளா? அடுத்து நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். திரும்ப திரும்ப அவ கேட்டுக்கிட்டே இருக்கிறான். 3 முறை அவன் போய் சொல்றான். சரிங்களா? இந்த உன்னுடைய பலம் எங்க இருக்குதுன்னு கேட்கும் போது, என்னை பச்சை நரம்பு கைத்துனால கட்டுனா நான் என்ன ஆயிருவேன்? ஒண்ணு இல்லாம போயிருவேன், என் பலம் என்னை விட்டு போயிருன்னு சொல்றான். அதே மாதிரி அவன் கட்டிட்டு பெலிஸ்தியர்களுக்கு தகவல் சொல்றான். பார்த்தா என்ன பண்றான்? பழையபடி ஆயிட்டான். திருப்பியும் அதே மாதிரி ஏமாத்துறான். திருப்பியும் இல்ல உலர்ந்த கயிற்றால கட்டணுங்கிறான். இன்னொரு இடம் என்ன சொல்றாங்க? 3 இடமே 3 பொய் சொல்றான். சரிங்களா? 16ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்தா கடைசியில அவளும் என்ன பண்றான்? 14 வசனத்துல 15 இருந்து வாசிங்களேன். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராது இருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லாமல் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தன் வார்த்தையினாலே அலட்டி கொண்டிருந்தபடியினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. அவன் முன்னாடி என்ன பண்ணாலும் அதையேதான் இவ்வளவு பண்றான். சரிங்களா? நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்ற, ஆனா என்கிட்ட உண்மை சொல்ல மாட்டேங்கிற டெய்லி நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி ஒரு மனுஷன் என்னதாங்க பண்ண முடியும்? அவன் என்ன பண்ணிட்டாங்க? மனசு வெறுத்து போய் சாகத்தக்கதாக அவன் ஆத்மா விசனப்படுது. இதெல்லாம் ஒரு விஷயம்னு இவன் சாகணுமா? நான் கேட்கிறேன். தூக்கி போட்டு போய் நம்ம ஊருக்கு போக வேண்டியதானுங்க, ஆலயத்துக்கு போக வேண்டியதானே, ஆண்டவரை தேட வேண்டியதானே. அப்ப எதனால அதை அவன் செய்ய முடியல? சிம்சோனால ஏன் அதை எடுக்க முடியல தெரியுங்களா? அவன் விருப்பம்லாம் இதுல இருக்குது. அவனால அந்த பாவத்தின் இச்சையில இருந்து வெளியில வர முடியல. தேவன் முதல்ல எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாருங்க? அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாகிறது தான் கிறிஸ்து எனக்கு தேவை. முதல்ல அதுதான் எனக்கு தேவை. அதுதான் என்னுடைய அடையாளமா இருக்கணும். என்னுடைய குணாதிசயங்கள் தான் என்னுடைய அடையாளமா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருப்பதற்கு பிரதிபலிக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. அதுதான் அடையாளமா இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடுறதுதான் கிறிஸ்தவர்கள்னு ஒரு அடையாளம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த லட்சணத்துலதான் நம்ம மக்கள் நடந்திருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களா அவங்க கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இதுதான் ஒரு அடையாளமா நம்மளுக்கு? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவங்க அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி தப்பான விஷயத்த செஞ்சிருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவங்க இந்த மாதிரி அவங்க கண்டிப்பா பேசியிருக்க மாட்டாங்க. இந்த சாட்சியை நம்ம வாங்கணும். ஒரு கிறிஸ்தவனா அவனை இந்த மாதிரி அசுத்தமான ஒரு இடத்துல பார்க்க முடியாது. ஒரு அசுத்தமான ஒரு காட்சியை பார்க்கக்கூடியவனா அவனை நம்ம பார்க்க முடியாது. அவனுக்கு பேர் கிறிஸ்தவன் இல்லைங்களா? அந்த தெலீலாள் கிட்ட என்ன பண்ணிட்டான்? 18ஆம் வசனத்துல அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினது தெலீலாள் கண்ட போது அவள் பெலிஸ்தரில் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தர் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை அவளுக்கு கையில கொடுத்துட்டு வர்றாங்க. அவள் அவனை தன் மடியில நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளை என்ன பண்றா? சிறப்பிக்கிறார். சைலண்டா வேலை செய்யற பாத்தீங்களா? எதிரிகள் அப்படிதான் இருப்பாங்க. இவனுக்கு எவ்வளவு தூக்கம் பாருங்க. இப்போ அவன் மடியில படுக்க வச்சு ஒருத்தனை வர வச்சு தலையில இருக்கிற முடிய எடுக்கிற வரைக்கும் எந்திரிக்கும் இல்லை. எதனால தெரியுங்களா? தேவனுக்கு விரோதமா போனதுனால. கடவுள் காப்பாத்துவார். எப்ப காப்பாத்துவார் தெரியுங்களா? ஆண்டவரே நீ எப்படியாவது நான் அந்த பிரச்சனையில மாட்டிட்டேன், ஆண்டவரே என்னை எப்படியாவது நீங்க இதுல இருந்து தூக்குங்கன்னு எந்த படுகொலையில இருந்து நம்ம கூப்பிட்டாலும் ஆண்டவர் காப்பாத்துவார். நான் சிம்சோனை சொல்றேன். அவன் மனசுல உணர்ந்து தெலீலாளோட மடியிலேயே படுத்திருக்கட்டுமே, ஒரு நிமிஷம் உணர்ந்து ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா நான் செஞ்சுட்டு இருக்க ஆண்டவரே எப்படியா காப்பாத்துங்கன்னு அங்கேயே கேட்டிருந்தா ஆண்டவர் கண்டிப்பா காப்பாத்தி இருப்பாரு. தூங்கிட்டான். அவன் தலையில இருக்கிற முடிய வெட்டுற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தெரியாது. எல்லா முடியும் எடுக்கிற வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறான். என்ன ஆச்சுங்க? அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு மறுபடியும் பெலிஸ்தர் வராங்க. அவன் எப்ப போல ஆண்டவர் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு அவன் போறான். ஆனா என்ன பண்ணலைங்க? இந்த தடவை ஆண்டவர் அவனோட இல்ல. தட் இஸ் எ லிமிட். ஆண்டவர் நம்ம கிருபை கொடுப்பாரு. ஆனா அதுக்கு ஒரு வரைக்கும் தான், ஒரு காலம் வரைக்கும் தான். இந்த வருஷமும் இந்த மரம் இருக்கட்டும், நான் கொத்தி எரி போடுவேன். அது கனி கொடுத்தாலும் சரி, கொடாவிட்டால் அதை வெட்டி போடலாம். ஆண்டவர் நமக்காக பறித்து பேசுகிறாரு. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் தான். இவ்வளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் பிறப்புல இருந்து அவனுக்காக அத்தனை காரியங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படி போய் முடியுதுங்க? அற்பமா போய் முடியுது. சாதாரணமா ஒரு பெண் மேல இருக்கிற விருப்பத்திலிருந்து வெளியில வர தெரியாததுனால அவன் என்ன பண்றான்? தன் வாழ்க்கைய முடித்து விடுகிறான். அநியாயமா அவன் பலன் அவனை விட்டு போகுது. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது மகா பெரிய ஸ்ட்ரென்த். 1000 பேர்த்த அசால்ட்டா கொள்ளக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு சிங்கத்தையே அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த். அதை அநியாயமா அவன் தொலைத்து போடுகிறான்.
உடனே பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவனை கட்டி கொண்டு போய் அவன் கண்ணை புடுங்கி அவனை என்ன பண்றாங்க? மாவரைக்க விடுறாங்க. எவ்வளவு பெரிய பலசாலி என்ன பண்ணாங்க? மாவரைக்கணும் நம்ம என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்லயே, இந்த காலத்துல நம்ம ஊர்லயே என்ன சொல்லுவாங்க? காசு இல்லையா போய் மாவரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது கொடுக்கப்படுகிற தண்டனை அந்த மாதிரி. அவனை வச்சு பரியாசம் பண்றாங்க, அவனை கிண்டல் பண்ணலான்னு இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூட்டுறாங்க. பெலிஸ்தியர்கள் அதிபதிகள், இந்த தெலீலாளுக்கு காசு கொடுத்தவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க. பெலிஸ்திய ஜனங்கள் எல்லாம் ஒரு மண்டபத்துல கூடுறாங்க. அவங்க என்ன சொல்லி பேசிக்கிறாங்க தெரியுங்களா? 27ஆம் வசனத்துல, வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்தது. அங்கே பெலிஸ்தியர்கள் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷர்களும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தோம். சிம்சோன் கீழே காட்டல, அவனை போய் சீண்டி 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 இவங்க என்ன பண்றாங்க? அவனை வச்சு சிரிப்பாட்டி அவனை வந்து நக்கல் செய்து, சரிங்களா, அவனை கிண்டல் செய்து அதன் மூலமா இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ 28ஆம் வருஷம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போ சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகி ஆண்டவரே, நான் என் 2 கண்கள் காலுக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் இணைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபம். 22ஆம் வசனம் நான் வாசிக்க தவறிட்டேன். 22ஆம் வசனம், அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு, திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம். முழுசு சிறைச்சிட்டாங்க, பெலிஸ்தர் கைது பண்ணிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படியே அவனை கைவிடல, திரும்பவும் அவனுக்கு என்ன பண்றாரு? வாய்ப்புகளை கொடுக்கறாரு. அப்ப நம்முடைய ஆண்டோட இரக்கத்தை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தூரம் அசட்டை பண்ணி எவ்வளவு தூரம் பின்வாங்கி போனாலும் மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? கிருபைய கொடுக்கறாரு. எது வரைக்கும் கொடுப்பாரு தெரியுங்களா? நம்ம மனம் திரும்பி கேட்கறதுக்கு விருப்பம் வர வரைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பார். இந்த பூமியில மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு. அருமையான வாலிப பிள்ளைகளை நல்லா சிந்திச்சு கொள்ளுங்க. இந்த பூமியில மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு. நம்ம திரும்ப 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 ஆண்டவருக்கு பிரியமில்லா செஞ்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மோசமான இடத்துல போய் நின்றுவோம். நம்ம விழுந்து போயிருவோம். நமக்குரியதை நம்ம இழந்து போயிருவோம். தேவனுக்கு எது பிரியமோ அதன் வழியா நம்ம கடந்து போகணும். சிம்சோனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரான்னு கேட்டா கேட்டாரு. இப்ப ஜெபம் பண்றான், ஆண்டவரே என் கண்ணை 2ஐயும் புடுங்கிட்டாங்க, ஆண்டவரே என்ன வேடிக்கை காட்டிட்டு இருக்காங்க, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் இணைத்தருளும் சொல்லி ஜெபம் பண்றான். அடுத்து என்ன பண்றாங்க? 29ஆம் வசனத்துல, அந்த வீட்டை தாங்கி நிற்க 2 நடுத்தூண்களை ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்த்து அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அதன் பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்கலோவுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை எத்தனை வருஷம் நியாயம் விசாரிச்சான்? 20 வருடம். இதோட கதை முடியும். ஆனா நான் இங்க ஒரு விஷயத்த பார்க்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்த இரக்கம் மாத்திரம் இல்ல, அவனை மனம் திரும்புதலையும் நான் பார்க்கிறேன். அவன் புரிஞ்சுக்கிறான் இல்லைங்களா? தேவன், நம்ம அழகா வசனம் வாசிப்போம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு. சரிங்களா? பாவிகளுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டாரு. நம்ம போது 1000 ஜெபம் பண்ணுவோம், ஆனா மனம் திரும்பாத ஒரு ஜெபத்தின் மேல தேவன் பிரியமா இருக்க மாட்டாரு. தேவனுக்கு செவி கொடுக்க மாட்டாரு. ஆனா இந்த ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? அவன் மனம் திரும்பி கேட்டு இருக்கிறான். இப்ப நான் கேட்டேன், எபிரேயர்ல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? விசுவாசப்பட்டியில எப்படி சிம்சோன் வந்தான்னு. எப்படி வந்தாங்க சிம்சோன்னு? கடைசி நேரத்துல மனம் திரும்புறாரு. ஆண்டவரே நான் செஞ்சது பாவம், நான் உணர்ந்துட்டேன், இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தரலங்கப்பா. அந்த பெரிய தூணை வலது கையில இடது கையில 2 தூணை தள்ளுற அளவுக்கு அவனுக்கு திருப்பையும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? பலத்தை கொடுத்தாரு. அவனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? இவனை உண்டாக்குனதுக்கான நோக்கமே என்னது? பெலிஸ்தரின் கைக்கு நீ இஸ்ரவேலர் என்ன பண்ணணும்? நீங்களாக்கி ரட்சிக்கணும். அவன் முடியும் போது செஞ்சுட்டாங்க, செத்தான். அவன் சாதாரணமா சாகல. கர்த்தர் தனக்காக என்ன கொடுத்தாரோ அந்த ஊழியத்தை அவன் என்ன பண்ணிதான்? செய்து முடித்தான். ஆனா அவன் போன ரூட்டு தப்பா இருந்ததுனால அவனுடைய ஜீவனை என்ன பண்ண முடியல, அவனால அதுல இருந்து மீட்டெடுக்க முடியல. அவர் பரலோகத்தில் இருப்பாரா இல்லையாங்கிறது நமக்கு தேவையில்லை, அது தேவன் பார்த்துக் கொள்வார். சரிங்களா? இப்ப ஒரு வசனத்தை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புறேன் பாருங்களா. தேவனுக்கு எல்லாமே தெரியுங்கிறதுக்கு நான் அந்த வசனத்தை சொல்றேன். நியாயாதிபதிகள் 13ல 7ஆம் வசனம் பாருங்களா. 7ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தான் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான் என்று சொன்னார். ஆண்டவரே எப்படி சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம பிறந்தது, நம்ம வாழ்றது, நம்ம பண்ற பாவம் அக்கிரமம் மட்டும் இல்ல, நாம எங்க போய் முடிப்போம், மணந்துருவோமா, திரும்ப மாட்டோமா, நம்ம வாழ்க்கை எப்படி மாறும், எல்லாமே கடவுளுக்கு தெரியும். என்ன அழகா சொல்றாரு, அந்த பிள்ளை திராட்சரசமும் மதுபானமும் குடிக்க மாட்டான், தீட்டோன ஒன்னையும் சாப்பிட மாட்டான். அந்த பிள்ளை பிறந்தது முதல் எது வரைக்கும் தன் மரண நாள் மட்டும் எப்படி இருப்பானா? நஸ்ரேனா இருப்பான். இப்ப அவன் மரண நாள் எப்ப வந்தது தெரியுங்களா?
எப்ப அந்த நஸ்ரேய விரதம் முடிஞ்சதோ, எப்ப அவன் தலையிலிருந்து அந்த முடி எடுக்கப்பட்டதோ அன்னைக்கே அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, மரண நாள் வந்துருச்சு. இத தேவன் முன்னறிந்து சொன்னது போல இருக்குது அந்த வசனம். அந்த முடி போகக்கூடாது, அதுதான் அவனுக்கு கொடுத்த ஒரு கடமை. அது முடி போயிடக்கூடாது. அது போயிடுச்சுன்னா அவனுக்கு என்ன ஆயிருங்க, மரணம் வந்துடும். அவனுக்கான தண்டனை அவனுக்கு நிறைவேற போகக்கூடிய ஒரு சமயம் வந்துடும். ஒருவேளை அதனால கூட அதை தேவன் அனுமதிச்சிருக்கலாம். அவன் சாகிறத தேவன் என்ன பண்ணிருக்கலாம், அனுமதிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த மறுநாள் என்ன ஆயாச்சுங்க, அவன் நஸ்ரேய விரதத்தை அவன் முடிக்கும் போதே அவன் மறுநாள் வந்து. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பு என்ன? தேவன் எதுக்கு நம்மளை அழைத்திருக்கிறார்? இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் சுவிசேஷ பகுதியில, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எல்லாரையும் தேவன் அழைச்சிருக்கிறாரு. பாரபட்சம் இல்லாம எல்லார் மேலையும் தேவன் அன்புள்ளவரா இருக்கிறார். தான் கோத்திரம் மாத்திரம் இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் தெரிந்து கொடுத்துக் கொள்கிறாரு. எல்லா கோத்திரத்தின் மேலும் தேவன் பிரியமுள்ளவரா இருக்கிறாரு. அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆனா நம்முடைய அழைப்பை நம்ம அசட்டை செய்தோம் என்று சொன்னா நம்முடைய முடிவு என்னமா போய் முடிஞ்சிருங்க, அற்பமான ஒரு முடிவா போய் முடிஞ்சிடும். 4 காரியங்கள், 4 அதிகாரங்கள். ஒரு சின்ன ரீகால் மட்டும் பண்ணிக்குவோம். 4 அதிகாரங்கள். சிம்சோனை பத்தி எத்தனை அதிகாரங்க, 4 அதிகாரம். நியாயாதிபதிகள் 13 நியாயாதிபதிகள் 16. 4 அதிகாரமும் நம்ம தலைப்புகளா பார்த்தோம். முதல் தலைப்பு என்ன பார்த்தோங்க, நியாயாதிபதிகள் 13 ஆவியிலே துவக்கம். நியாயாதிபதிகள் 14 என்ன பார்த்தோங்க, அந்நிய விருப்பம். அவன் மனசுல இருந்த அந்நிய தேவையில்லாத விருப்பங்கள். நஸ்ரேய விரதத்தின் மேல எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டானா அதன் மேல அக்கறையா இல்லாம எல்லாத்தையும் அசட்டையும் பண்ணா. திராட்சை தோட்ட பக்கம் போனா, செத்த சிங்கத்திலிருந்து எடுத்து சாப்பிட்டா, எல்லாத்துக்கு மேல அசட்டையா இருக்கிறான். அந்நிய ஒரு பெண்ணின் மேல விருப்பம் உள்ளவனா இருக்கிறான். 3வது தலைப்பாக நம்ம என்ன பார்த்தோம், நியாயாதிபதிகள் 15 அசதியான ஒரு பின்பற்றுதல். அசதியா குடும்பத்தின் மேலையும் அசால்ட்டா இருக்கிறான். ஒரு மனைவி மேல கோவம் வந்துருச்சு, திருப்பி என்ன பண்ணணும், அதை போய் சரி பண்ணணும், அதை சரி செய்து கொள்ளணும், இல்ல கடவுள்கிட்ட விசாரிக்கணும். எதையுமே அவன் பண்ணல. தான் தோன்றித்தனமா தனக்கு தோணுனதெல்லாம் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். அசதியான ஒரு பின்பற்றுதல். அதனால அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. எந்த பெண்ணு எனக்கு வேணும்னு நினைச்சானோ இவன் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே அந்த குடும்பம் என்ன ஆயிடுச்சுங்க, ஒண்ணு இல்லாம அழிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையிலேயே என்ன இல்ல, ஒரு நன்மை நடக்கல. அசதியான ஒரு பின்பற்றுதல். கடைசியாக நியாயாதிபதிகள் 16 என்னன்னு பார்த்தோங்க, அற்பமான ஒரு முடிவு. இவன் அவர் விசுவாசத்தினால கடைசி அவர் வாழ்க்கையை அவர் முடிச்சாலும் கூட அவர் வாழ்க்கைன்னு பார்த்தா எப்படி இருக்குதுங்க, அது அற்பமான ஒரு முடிவு. ஆயிரங்களுக்கான பலமா ஒரு தேவன் கொடுத்திருக்க போது அதை வச்சு இவர் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கலாம், யோசிச்சு பாருங்களேன். எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கலாம். வெறும் 20 வருஷம் தான் நியாயம் விசாரிச்சாரு. ஒரு 30 வயசுல வாலிப பருவத்துல இதெல்லாம் அவருக்கு நடந்திருந்தா ஒரு 50 வயசுக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாருங்க, முடிச்சிட்டாரு வாழ்க்கையவே. ஆனா அவர் நினைச்சிருந்தா அவருக்கு சரீரத்துல இருந்த பலத்துக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கலாம். எவ்வளவு தேவனுக்கு பயந்திருந்தா எவ்வளவு தூரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவனா, ஒரு ரட்சகனா, தாவீது மாதிரி வாழ்ந்திருக்கலாங்க. இன்னைக்கு மறக்கப்பட முடியாத ஒரு மனுஷனா சிம்சோன் இருந்திருக்கலாம். ஏன்னா தேவன் அவ்வளவு பலத்தை அவர் கொடுத்திருந்தாரு. பிறப்புல இருந்து ஆண்டவர் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, சும்மா இல்ல. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கருவுல உருவாகும் போதே அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாரு, திராட்சரசம் மதுபானம் எல்லாம் நீ சாப்பிடாத. ஏன், அவன் விசேஷமான நஸ்ரேய விரதத்துல இருக்கக்கூடிய ஒரு மகன். அப்ப தேவன் இவ்வளவு அனுக்கிரகங்களை கொடுத்திருந்தும் கூட சிம்சோனால என்ன பண்ண முடியல, நிலைத்திருக்க முடியல. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளேயும் சில சிம்சோனை போன்ற குணங்கள் நமக்குள்ளேயும் இருக்கலாம். எனக்கு எல்லாமே ஓகே தாங்க, ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு என்னால ஆண்டவர் விட்டு விட முடியாது. சிம்சோனை பாருங்களேன், அவன் ஜெபம் பண்ணும் போதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் நமக்கு இறக்கம் கொடுக்கறதுனால நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட்னு அர்த்தம் இல்ல. நம்ம தவறு செய்தா, தேவையில்லாத ஒரு இச்சை, தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லை நமக்கு நல்லா தெரிஞ்சோம், நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அதனாலேயே தான் நம்ம அழிவோம். அதுலதான் நம்முடைய அழிவு வரும். சிம்சோன் என்ற நியாயாதிபதியுடைய காரியத்தை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். பவுல் சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு, ஆவியில துவங்கின நீங்க அற்பமா முடிக்க போறீங்களா மாம்சத்துல அப்படின்னு கேட்கிறாரு. நம்மளுடைய துவக்கம் எப்படி இருக்குதுங்க, ஆவியில. முடிவு எப்படி இருக்கணும், மகிமையா இருக்கணும். கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக மரித்து மகிமையா வாழ்க்கை வாழணும் என்பதான் நம் சிம்சோடைய பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு நன்றி. நம் தலைகளை தாழ்த்தி நம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அப்பா, நாங்க இந்த நாளிலே சிந்தித்திருக்கிற ஆண்டவரே இந்த காரியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்க அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் தகப்பனே. உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கிருபை, அப்பா, உங்களுடைய வழி நடத்துதல், சிம்சோனுக்கு நீங்க பாராட்டின தயவு, இரக்கம் எல்லாவற்றையும் கண்டோம் சுவாமி. நாங்களும் அப்பா உமக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற அழைப்பிலே நாங்கள் நிச்சயமாய் நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துங்க. விசேஷமாக வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுடைய எதிர்காலம் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்க அப்பா இந்த பிள்ளைகளோடு நீர் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து அப்பா வருகிற மீதியான வேலையும் அந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.